அப்படின்னா, ஸ்ட்ரெஸ்னா என்ன? ஆக்சுவலா நிறைய பேத்துக்கு வந்து இந்த ஸ்ட்ரெஸ்னா என்னங்கிறதே புரியறது கிடையாது. ஸோ அது என்னன்னு தெரியாதனாலயே நம்ம என்ன பண்றோம்னா, நான் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறேன், நான் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறேன், எனக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு நம்ம அப்படி ஒரு புலம்பலாவே வாழ்க்கையை வந்து சொல்லிக்கிட்டே நடக்கிறோம் இல்லையா? எஸ், ஓகே. நம்ம என்ன ஃபீல் ஆகுறோம்? ஸ்ட்ரெஸ்னா என்ன அப்படிங்கிறது தெரியாதனால நான் எப்பவுமே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறேன் அப்படின்னு எப்பவுமே சொல்லிட்டு இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்க. ஆனா ஆக்சுவலா அப்படியா? ஸ்ட்ரெஸ் வந்து நல்லதா கெட்டதா? யாருக்கா தெரியுமா? யாரும் சொல்ல முடியுமா? ஸ்ட்ரெஸ் வந்து கெட்டதா நல்லதா? ஸ்ட்ரெஸ் நல்லதுதான் சார். எஸ். ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு அமிர்தம் மாதிரி. அது வந்து அந்த ஒரு எப்படியா வந்து இனிப்பு சுவையை வந்து நம்ம அளவா எடுத்துக்கும் போது அது வந்து பிரச்சனை வராது இல்லையா? அந்த அமிர்தங்கிறது அப்படிதான். அதே விஷயத்த நம்ம அதிகமா எடுத்துக்கும் போது அது பிரச்சனையாக மாறிவிடும். இந்த புரிதல் வந்து நமக்கு முக்கியமா நமக்கு தேவை. ஏன்னா நம்ம வந்து நல்ல விஷயத்த செய்யறதுக்கும் கெட்ட விஷயத்த செய்யாம இருக்கிறதுக்கும் ஒரு அலாரம் வந்து ஸ்ட்ரெஸ். நம்மள என்ன பண்ணுவது? அலாரம் அடிக்கக்கூடிய ஒரு பொருள். நம்ம நம்ம லைஃப்ல வந்து நிறைய விஷயம் வந்து செஞ்சே தீரணும், வாழ்க்கையில இதெல்லாம் அடைந்தே தீரணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ட்ரீம் வச்சிருப்போம் நமக்கு இல்லையா? நம்ம வாழ்க்கையில வந்து ஒரு பெரிய உச்சத்தை அடையணும் அப்படிங்கறது வந்து நம்மளோட ஒரு மனசுல இருக்கக்கூடிய பெரிய கனவுகளாக இருக்கும். அந்த கனவுகள் வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து ஃபோர்ஸா அதை வந்து நம்ம வாழ்க்கையில ஏற்படுத்துறோமோ, அந்த கனவுகள் வந்து முழுமையாக நடக்கலைன்னா நம்ம என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளார போயிடுவோம். அந்த ஸ்ட்ரெஸ் வந்து நம்மள உடனே வந்து ஒரு இடத்துல உட்கார வச்சிரும். நம்ம இதுக்கு மேல எதுக்கும் லாய்க்கப்பட மாட்டோம், இனிமேல் வந்து நம்ம இதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரெஸ் அடிச்சு டிப்ரெஷன் ஆகி உட்கார்ந்துருவீங்க. எஸ் ஆர் நோ? இது என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள், நம்ம வாழ்க்கையில நம்ம கனவு காணக்கூடிய அந்த எல்லா நிகழ்வுகள், இதெல்லாம் வந்து நமக்கு நடக்கல அப்படிங்கும் போதுதான் நம்மளோட நம்மளை அறியாம நம்ம வந்து அந்த ஸ்ட்ரெஸ்குள்ளார போய் உட்கார்ந்துக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா, ஒரு நல்ல மோட்டிவேஷன் கிளாஸ்க்கு போவீங்க. அந்த கிளாஸுக்கு போகும்போது அவங்க சொல்லுவாங்க, நீங்க கோடிகள்லாம் சம்பாதிக்க போறீங்க, நீங்க வந்து பெரிய அச்சீவாளராக மாற போறீங்க, உங்க வாழ்க்கையில வந்து நிறைய மாற்றங்கள் வரப்போகுது, உங்க பிசினஸ்ல நீங்க கோடி கோடியா சம்பாதிக்க போறீங்க, அப்படியெல்லாம் வந்து நிறைய அட்வைஸ் பண்ணி உங்களுக்கு வந்து நிறைய மோட்டிவேஷன் எல்லாம் கொடுத்து உங்களை அப்படியே அங்கிருந்து இறக்கி விடுவாங்க. நீங்களும் ஃபுல்லா அந்த எனர்ஜியிலேயே அப்படியே வந்து எதையாவது எல்லாம் செஞ்சிடணும், அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு பயங்கரமா ஸ்கெட்ச் போட்டு அதையெல்லாம் வந்து எப்படியாவது நம்ம வந்து நடத்தியே தீரணும்னு சொல்லி அந்த பிசினஸ்க்கான எல்லா யுக்திகளையும் செய்வீங்க. ஆனா அந்த அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ ஒரு இன்ஸ்பைரிங்கா வந்து செஞ்ச எல்லா விஷயமும் மொத்தமா ஒரு இடத்துல டக்குன்னு பிளாக் ஆகி நிற்கும். உங்க அங்கிருந்து வந்த அந்த ஒரு பயங்கரமான ஸ்பிரிட் வந்து உங்களோட லைஃப்ல வந்து கொண்டு போக முடியாது. என்ன காரணம்னா, நம்மளோட நார்மல் நேச்சுரலான ஒரு வாழ்க்கைக்கும் அதுக்கும் ரொம்ப தூரமா இருக்கும். இதெல்லாம் சும்மா கேட்கறக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி டிப்ரெஸ் ஆகி மொத்தமா அப்படியே தலையிலாவ மாறிடுவீங்க. அதாவது என்ன நீங்க நினைச்சிட்டு வந்தீங்களோ, என்னவாக ஆகணும்னு நினைச்சீங்களோ
அதோட அப்படியே ஆப்போசிட் பர்சனாக மாறிடுறீங்க. இதெல்லாம் உட்கார்ந்து சார்ட் எல்லாம் போட்டிருப்பாங்க. ஒரு நாளைக்கு வந்து இதெல்லாம் நான் செய்ய போறேன், நாளைக்கு இது செய்ய போறேன், நாளான்னைக்கு இத்தனை பேர்த்த போய் பார்க்க போறேன், இத்தனை பேர்த்துக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கிறேன், நான் இதை பண்ண போறேன் அதை பண்ண போறேன்னு சொல்லி ஒரு மாசத்துக்கு உண்டான ஃபுல் சார்ட்டும் போட்டு கையில வச்சிருப்பாங்க. ஆனா அந்த ஒரு மாசத்தோட சார்ட்டை ஏற்படுத்தின ஒரு நபரு என்ன ஆவாருங்க? ஒரு நாள் கூட அந்த சார்ட்ல இருக்கிற விஷயத்த செய்ய மாட்டார். காரணம் என்னன்னா, இவர் அதை தொடங்கும் போதே ஒரு 4 பேர் அவருக்கு வந்து எகெயின்ஸ்டா பேசி இருப்பாங்க, இல்லைன்னா அந்த ப்ராஜெக்ட பத்தி ஏதாவது தப்பா சொல்லியிருப்பாங்க. அப்படியே இவர் அதை கையில விழுந்து தூக்கி வீசிட்டு ஒரு விஷயமும் செய்யாம அப்படியே நெகட்டிவ்க்குள்ளார போயிருவாரு. அப்ப எங்க போச்சு அவரோட அந்த அந்த கிளாஸ்ல இருக்கும்போது அவர் பயங்கரமா வாவ் அப்படின்னு சொன்ன மனுஷன் அப்படியே தலையில ஆயிடுவாரு. சரி, இது வந்து ஆக்சுவலா ஜென்ரலாவே இது வந்து சரியா தப்பா? இது வந்து மனுஷன் ஏன் இந்த மாதிரி மாறுறாங்கன்னா, இது வந்து ஹியூமனோட நேச்சர் ரெஸ்பான்ஸே அப்படிதான். ஏன்னா நாம என்ன பண்ணுவோம்? சீக்கிரமா நெகட்டிவா அட்ராக்ட் ஆகும் இல்லையா? உங்களுக்கு முன்ன கிளாஸ்ல அட்டன் பண்ணவங்களுக்கு தெளிவா தெரியும். சீக்கிரமா நம்ம என்ன ஆகும்? அந்த நெகட்டிவ வந்து அட்ராக்ட் பண்ணக்கூடியவர்களாக இருப்போம். சீக்கிரமா பாசிட்டிவ வந்து ரெகுலரா நம்ம எடுத்துட்டு போக மாட்டோம். நமக்கு எப்பவுமே வந்து நம்மளோட மூளை, நம்மளோட பாடி சீக்கிரமா என்ன செய்யும் அப்படின்னா, டக்குன்னு போய் நெகட்டிவ அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்ப அதனால நீங்க ரொம்ப இன்ஸ்பைரிங் ஆகி ஒரு விஷயத்த செய்யணும்னு முடிவெடுக்கும் போது உங்களுடைய ஆப்போசிட் சைட்ல நெகட்டிவ் பயங்கரமா உங்களை போட்டு இழுக்கும் இல்லையா? உங்களை போட்டு அந்த இடத்துக்கு கொண்டு போய் உங்களை இழுத்து அந்த என்னெல்லாம் தவறுகள் இருக்கோ அதையெல்லாம் பயங்கரமா சுட்டி காட்டும். சின்னதா ஒரு நல்ல நிகழ்வு நடக்கல, சின்னதா ஒரு விஷயம் வந்து யாராவது தப்பா சொல்லிட்டாலும் உடனே டக்குன்னு நெகட்டிவ்க்கு போயிடுவோம். அப்போ இது என்னன்னா, ரொம்ப இன்ஸ்பைரிங்கான விஷயங்களை எடுத்து நம்ம வந்து அப்படியே துள்ளி குதிச்சு அந்த விஷயத்த செய்யணும்னு நினைக்கும் போது சின்ன ரிமார்க் வந்தாலே நம்ம டப்புன்னு எனர்ஜி லாஸ் ஆயிடுவோம். நம்மளால வந்து எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ளார போய் நம்ம தத்தளிக்க ஆரம்பிச்சிருவோம். அதே மாதிரி எப்பெல்லாம் வாழ்க வளமுடன்மா வாங்க, எப்பெல்லாம் வந்து உங்களுடைய மனசுல வந்து ஒரு பயங்கரமான ஒரு இன்ஸ்பைரிங் வந்து வாவ் நான் எல்லாமே சாதிச்சிருவேன், நான் எல்லாமே செஞ்சிருவேன், என்னால எல்லாமே முடியும்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு எனர்ஜியா நீங்க கன்வெர்ட் ஆகி அப்படியே ஒரு பயங்கர பெருமையா அப்படி வாவ் அப்படி நடந்துட்டு இருப்பாங்க. நான் தான் எல்லாமேங்கிற அந்த மாதிரி ஒரு சிந்தனையில வந்து வருவாங்க. இந்த ஒரு பயங்கர இன்ஸ்பைரிங்கா இருக்க இடத்துலதான் நம்ம நிறைய தவறுகள் செய்வோம். அதாவது நம்ம என்ன செய்யறோம்னு கூட உங்களுக்கு தெரியாது. என்னென்ன செயல்கள் என்னன்னா, நீங்க என்னவா இருக்கிறீங்க? எக்ஸைட்டடா இருக்கீங்க இல்லையா? பயங்கரமா அந்த விஷயத்த வந்து தலைக்குள்ள ஏத்திட்டு, பயங்கரமா இது அப்படி நான் செஞ்சிருவேன், இப்படி செஞ்சிருவேன்னு சொல்லி, பயங்கரமான எக்ஸைட்டிங்கா இருக்கும்போது, நிறைய தவறுகள் வந்து உங்களுக்குள்ளார இருக்கும். அந்த துள்ளி குதிச்சு அந்த விஷயத்த செய்யும்போது, உங்களுடைய அறியாமை வந்து அங்க பயங்கரமா ஆக்டிவேட் ஆயிட்டு இருக்கும். நாம இது செய்யலாமா? வேண்டாமா? இது சரியா? தப்பா? இது வந்து உண்மையிலேயே வந்து கரெக்டான விஷயமா? ஒண்ணுமே பார்க்க மாட்டீங்க. கண்மூடித்தனமா அந்த விஷயத்த வந்து நம்பி அதுக்குள்ள போய் செஞ்சுட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி செய்யும்போது ஒரு ரியலைசிங்கே இல்லாம கடைசி எண்ட் ரிசல்ட் என்னங்கிறதே நமக்கு தெரியாம நம்ம வந்து கசபுசான ஸ்டார்டிங்ல செய்யும்போது நீங்க என்ன ஆவீங்க? நேச்சுரலாவே உங்களுக்கு வந்து சீக்கிரமா டிப்ரெஸ் ஆகுறதும், சோர்ந்து போறதும் இவ்வளவுதான். ச்சே, இதெல்லாம் வந்து தேவையில்லாத வேலைன்னு ரொம்ப ஈஸியா தூக்கி போடக்கூடிய மனநிலையும் உங்களுக்கு வந்துரும். இல்லையா? இது வந்து நம்மளுடைய மனசும் நம்மளுடைய உடலும் சேர்ந்து சில விஷயங்களை அப்பப்போ ஹோல்ட் பண்ணும். அப்பப்போ வந்து என்ன பண்ணுவோம்னா அவேர்னஸ் கொடுக்கும். வாழ்க நீ வளமுடன் இது என்ன சார். வாழ்க வளரணும் சொல்லுங்கம்மா. ஒய் சார்? ஏன் சார் அது மாதிரி எக்ஸைட் ஆகி செய்யும்போது அப்படி ஆகுது? நம்ம எப்பவுமே எக்ஸைட் ஆகும்போது தன்னிலை மறந்துடுவோம். ஓகே ஓகே சார். ம். அதாவது நம்ம கிட்ட நிறைய தப்பு இருக்கும், ஆனா அந்த ஒரு தப்பை கூட ரியலைஸ் பண்ணி பார்க்க மாட்டோம். நம்ம ம். ஃபீல் பண்ணோம்ல, இது வந்து ம். நமக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு
தப்பா போயிரும், ஆப்போசிட்ல இருக்கிறவங்க எதை தப்பா நினைச்சிருவாங்க, அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. நேரா யாருகிட்ட எல்லாம் என்ன பேசக்கூடாதோ அங்கெல்லாம் போய் கண்ணா பின்னான்னு பேசிட்டு இருப்பாங்க. ஏன்னா நான் அப்படிங்கறதும் உங்களுக்குள்ளார இருக்கும். சார் எதிர்பார்த்து ஒரு கிடைக்கலனால அந்த ட்ரெஸ் வருதுங்களா சார்? ஆமா, உங்களுக்கு வந்து எக்ஸைட்மெண்ட் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா நீங்க வந்து ரொம்ப கனவு காண ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது இது வந்து எங்க போய் முடியும், இது என்ன ரிசல்ட் வருதுன்னு கூட கால்குலேட் பண்ணாம அந்த ரிசல்ட்டே வந்து பயங்கர சக்சஸ் ஆனதாகவும், ஏன்னா உங்களை ட்ரெயின் பண்ணும்போது அப்படித்தானே சொல்லி கொடுப்பாங்க. நீங்க எதுமோ பயங்கரமா லான்ச் வாங்கின மாதிரி. ஆக்சுவலா இதுக்கு அந்த கதை சொல்லணும்னா இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங் மீட்டிங் எல்லாம் நடக்கும். அதுல போனீங்கன்னா அவங்க வந்து 4 பேத்துக்கு 5 பேத்துக்கு பென்ஸ் கார் முன்னாடி நிறுத்தி வச்சிருப்பாங்க லைனா. அதே மாதிரி இந்த லான்ச் ஒரு 2.5 கோடி ரூபாயோட கப்பல் வந்து உங்களுக்கு அவர் வாங்குறாரு, அதுக்கு உண்டான கீயை வந்து அங்க கொடுக்குறோம், இதெல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் சொல்லும் போது நீங்களும் ஆன்னு சொல்லி பயங்கரமா அதுல எக்ஸைட்மெண்ட் ஆயிருவீங்க. ஆனா எல்லாமே லோனு. அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, 50,000 ரூபா, 1,00,000 ரூபா, 2,00,000 ரூபா கட்டி எல்லாமே கம்ப்ளீட்டா லோனை போட்டு வச்சிருப்பாங்க. இந்த விஷயம் நமக்கு தெரியாது. அப்ப இதுக்குள்ள என்ன நடக்குதுங்கிறத நமக்கு புரியாது. நம்ம என்ன ஆகும்னா தெரியாம எக்ஸைட்மெண்ட் ஆகி அவங்க ஒரு 50,000 ரூபாய் பொருள் வாங்குங்க, 2,00,000 ரூபாய் பொருளை வாங்குங்கன்னு சொல்லும் போது நீங்க வாங்கிடுவீங்க. இது ஒரு உதாரணமா சொல்றேன். அந்த பொருளை கொண்டது வீட்டுல வச்சுட்டு எத்தனை பேர் வீட்டுல சாக்ஸ் வாங்கி உட்கார்ந்தவங்க இருக்காங்க தெரியுமா? யாராவது அந்த அனுபவத்தில் இருக்கிறீங்களா? சாக்ஸு, கவரு, அந்த முழங்காலுக்கு போடுறது, அது மட்டும் 2,00,000 ரூபாய்க்கு அந்த அந்த கம்பெனி எல்லாமே விலை அதிகம். அதனால வந்து கம்மியா மினிமம் டிஸ்ட்ரிபியூஷனே வந்து 2,00,000 ரூபாய் இருந்துச்சு. எத்தனை 2,00,000 ரூபாய் வீணா போச்சு தெரியுங்களா? சார் கரெக்ட் தான் சார். இந்த ஆம்வேல ஜாயின் பண்ணிட்டு எம்எல்எம்ல அந்த மீட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா கலைஞர் அண்ணா அறிவாலயம், அப்புறம் நேரு ஸ்டேடியம், அந்த ஸ்டேடியம்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டார்டிங்ல வந்து ஒரு 500 இருக்கிற ஒரு ஹால்ல என்ட்ரி ஃபீ கேட்டாங்க. அப்புறம் 1000, 5000, நேரு ஸ்டேடியத்துல கிட்டத்தட்ட வந்து ஒரு 8000 வாங்கிட்டாங்க சார். நான் சொல்றது 2016லே வாங்கிட்டு நம்மளுக்கு அதிகமான ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுக்கும்போது அது என்னமோ நம்ம அந்த டைம்ல வேற ஒரு ஸ்டேட்ல இருக்கோம். அப்ப அவங்க சொல்றதை நம்ம அப்படியே செஞ்சிடறோம். ஆக்சுவலா இமிடியேட்டா வந்து நல்ல வேலை அப்ப ஜிபே எல்லாம் இல்ல. ஜிபே எல்லாம் இருந்ததுன்னா அப்பவே இன்ஸ்டன்டா நம்மளுக்கு அந்த ஒரு மைண்ட் செட் இருக்கும் பாத்தீங்களா? எக்ஸைட்மெண்ட்ல அறிவு வேலை செய்யாதுன்றது நீங்க சொல்ல வரீங்க. அந்த டைம்ல வந்து நம்ம கிட்ட இருந்து ஈஸியா கறந்துடுறாங்க அமௌண்ட்டை. இந்த பொருள் வாங்கினீங்கன்னா நீங்க அந்த ஸ்டேட்டுக்கு போலான்ற மாதிரி நம்மள ஒரு புரியுதுங்க சார் நீங்க சொல்ல வருது. அந்த எக்ஸைட்மெண்ட்ல நம்ம மைண்ட் வேலை செய்யாது. சோ அந்த டைம் அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. இல்ல என்னன்னா நம்ம பிளாக் ஆயிருவோம். ஓகே. நம்ம பிரெயின்ல வர பிரச்சனையே என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஓவர் எக்ஸைட்மெண்ட் ஆனா பிளாக் வந்து விழுந்துரும். அதுக்கப்புறம் நமக்கு கண்ணு தெரியாம போயிடும். நம்ம மூளை அதுக்கப்புறம் வேலை செய்யாது. அப்ப என்ன ஆகும்னா நம்ம பிரசன்ட்ல என்னவா இருக்கிறோமோ அதை மட்டுமே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதே மாதிரி செம்ம ட்ரீம்ல இருப்போம். வேற மாதிரி ட்ரீம்ல போயிடுவோம். ட்ரீம்ல போய் அந்த உலகத்திலேயே வாழ ஆரம்பிச்சிருவோம். அப்ப ஏதாவது இங்க இருக்கிற விஷயம் கண்ணு தெரியுமா நமக்கு? ஆக்சுவலா நாளைக்கு என்னங்கிறது உங்களுக்கு ஃபீல் ஆகவே மாட்டீங்க. உங்களோட ஒரே கோல் செட் எங்கேயா இருக்குன்னா அந்த கடைசி பயங்கரமான ரிசல்ட் ஒண்ணு சொல்லியிருப்பாங்கல்ல, 2.5 கோடி ரூபாயோட லான்ச் உங்க பேர்ல இருக்குன்னு. அது மட்டும்தான் மைண்ட்ல இருக்கும். அது கூட வேற அந்த பொண்ணு வேற வெளியே வேற நின்றுட்டு இருக்குமா? அதையெல்லாம் நினைச்சு பார்த்து எக்ஸைட் ஆகி அவங்க என்ன கேட்கறாங்களோ அதை கொடுத்துட்டு வெளியே வந்துட்டே இருப்பீங்க. இந்த மாதிரி வந்து நம்மளுடைய எல்லா இடத்துலயும் அதே மாதிரி வந்து கோபம் வருதுன்னு வைங்க. ஒரு இடத்துல வந்து பயங்கர எக்ஸைட்மெண்ட் ஆகி நம்ம வந்து ஒரு விஷயத்த செய்யும் போது சில டைம்ல வந்து சிலர் பயங்கர ஒரு ஒரு கட்சி தலைவர் அப்படி வராங்க, இல்லைன்னா வந்து ஒரு கவுன்சிலரா இருக்கிறவரு அப்படி வராரு, இல்லைன்னா ஒரு கட்சியில இருக்கக்கூடியவர் வராருன்னா அவர் பாத்தீங்கன்னா அந்த தலைவர் கூட பெருசா ஒரு ரியாக்ஷன் எல்லாம் கொடுக்க மாட்டாரு. கீழே ஒரு 2-3 பேர் இருப்பானுங்க. அவங்க அந்த ஒயிட் அண்ட் ஒயிட் எல்லாம் போட்டு பயங்கர எக்ஸைட்டிங்கா இருப்பாங்க. பாத்தீங்கன்னா லைஃப்ல அவங்க மாதிரி ஒரு சாதனை செய்யக்கூடிய ஆளுங்க இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி வந்து பயங்கர எக்ஸைட்மெண்ட்ல இருப்பாங்க அவங்க.
அவங்க நடக்கிறது, பழகிறது, பேசுறது எல்லாமே வந்து அவர் ஏதோ எம்பி மாதிரி பேசிட்டு நடந்துட்டு இருப்பாரு. ஆனா அவர் வந்து கீழே அசிஸ்டண்டா கீழே தான் இருப்பாரு. பெருசாலாம் ஒன்றும் அவர் போஸ்டிங் எல்லாம் ஒன்றும் இருக்காது. ஆனா அவரு நடந்துக்கிற முறை, அந்த பழக்கம் எல்லாமே வந்து பயங்கரமா இருக்கும். என்னன்னா அப்புறம் கடைசியில ஒரு ஏஜுக்கு அப்புறம் ஒண்ணும் இல்லாம போயிருவாங்க அவங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப டிப்ரெஸ் ஆகி அவரு எங்க இருக்கிறாருன்னே தெரியாது. இந்த மாதிரி பல நபர்கள் வந்து வாழ்க்கையில இப்படி வந்து வந்து போயிட்டே இருப்பாங்க. இது என்னன்னா இது நம்மளோட பாடியோட சிஸ்டமே அப்படிதான், நம்மளோட மைண்டோட சிஸ்டமே அப்படிதான் அமைக்கப்பட்டிருக்கு. அப்ப இதுல வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி எக்ஸைட்மெண்ட் ஆகும்போது, நீங்க ஒரு முடிவை டபால்னு எடுக்கும்போது உங்க மனசு உள்ள படபடக்கும். இதை செய்யாத, ஹோல்ட் ஆயிரு, தப்பு தப்பு பண்ற, ஒரு ஃபீலிங்ஸ் வரும். வெயிட் பண்ணு அப்படின்னு உங்க மனசு வந்து சொல்லும், ஹோல்டு பண்ணும் உங்களை. இல்லைன்னா உங்களோட சில விஷயங்கள் வந்து அப்படி தள்ளி போற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். அப்போ அந்த ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும். நமக்கு வந்து அந்த டேஸ் தள்ளி போறது, இல்லைன்னா வந்து இது நீ செய்யாத, வேண்டாம், நீ இந்த மாதிரி எல்லாம் சிந்திக்காத அப்படின்னு உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கும் உங்க உடம்பு. உங்க மைண்ட் வந்து கொடுக்கும் அதை. அந்த மாதிரி கொடுக்கறத நம்ம மதிக்க தெரியணும். நம்ம ஓவர் எக்ஸைட்மெண்ட் ஆகும்போது நம்ம பாடி என்ன பண்ணும்? ஆட்டோமேட்டிக்கா ஒரு அலாரத்தை வந்து ஒரு கொடுக்கும். நீ இதை ஒரு செய்யாத செய்யாத, ஹோல்ட் ஆகுன்னு சொல்லும். எஸ் ஒரு வார்னிங் கொடுக்கும் சார். அதான் இறைவனா நம்ம எடுத்துக்கணும். ஒரு செகண்டாச்சும் வந்து போகும் சார். எஸ் கண்டிப்பா. ஒரு ஒரு நம்ம திடீர்னு நம்ம வண்டி எடுத்துட்டு வெளியே போறோம், ஏதோ ஒரு சின்ன இன்சிடென்ட் இருக்குன்னா என்ன பண்ணோம்னா, டக்குன்னு நீ போகாத அப்படின்னு ஒரு ஹோல்டு கொடுக்கும் நமக்கு. அந்த மாதிரி ஹோல்டு கொடுக்கும் போது நம்ம என்ன பண்ணோம்னா அந்த அந்த விஷயத்த, அதுதான் சொல்லுவாங்க, இது வந்து ஒரு மூட பழக்கம் அப்படி இப்படின்னா இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன தடை தோன்ற மாதிரி இருந்ததுன்னா நின்று தண்ணி குடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா அங்கிருந்து இறங்கி போங்க அப்படின்னு சொல்லுவாங்க முன்ன இருக்கக்கூடியவங்க எல்லாம். ஏன்னா நமக்கு ஒரு தவறு நடக்குது, நம்ம வந்து ஒரு தப்பு செய்ய போறோம் அப்படின்னா நம்ம பாடியும் மைண்டும் என்ன சொல்லுன்னா, ஹோல்டு, நில்லு, நீ அதை செய்யாதேன்னு நமக்கு வந்து ஒரு அலாரம் கொடுக்கும். இது வந்து ரொம்ப நேச்சரான விஷயம். ஆனா அதே டைம்ல நம்ம உடம்பு வந்து ஒரு இடத்துல வந்து பயங்கரமா நம்ம வேலை செஞ்சே ஆகணும். அதாவது இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஃபைட் ஆர் ஃபிளைட். நீ வந்து ஒன்னா அதை வந்து எதிர்த்து சண்டை போடு, இல்லைன்னா அங்கிருந்து ஓடி போயிரு. இந்த மாதிரி ஒரு சிம்டம் வந்து உங்களுக்குள்ளார வரும். சில செயல்கள் வரும்போது, சில விஷயங்கள் நம்ம செய்யும் போது நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் ஹார்மோனான கார்டிசாலும் அதே மாதிரி வந்து அட்ரினலும் வந்து பயங்கரமா சுரக்கும். பயங்கரமா சுரந்து நம்மளை அப்படியே ஒரு ஆக்டிவேஷனுக்குள்ளார கொண்டு வரும். இந்த இன்ஸ்பைரிங்கான விஷயம் பேசும் போதும், அதே மாதிரி இந்த மாதிரி மீட்டிங்ஸ் எல்லாம் நீங்க அட்டன் பண்ணும் போதும் இது ரெண்டு தான் வேலை செய்யும். பயங்கரமா டபால்னு அதுக்கு வந்து உங்க உங்க உடம்பெல்லாம் புல்லரிச்சு அப்படி ஒரு பயங்கர ஒரு ஃபீல்குள்ளார வருவீங்க. ஸோ இதெல்லாம் என்னன்னா இந்த ரெண்டு ஹார்மோனோட பிரச்சனை தான். இது லைட்டா சுரக்கும் போது அப்படி தோணும். ரொம்ப ஓவரா சுரந்ததுன்னா நீங்க ஒரு மாதிரி டிப்ரெஷனுக்குள்ளார போயிருவீங்க. என்ன காரணம்னா உங்களோட ட்ரீம் வந்து ஹை லெவல்ல வந்துடும். ஹை லெவல்ல ட்ரீம் வரும்போது நம்மளால நம்மளையே கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நம்ம போயிடுவோம். இப்போ ஒரு பாம்பு வந்து டக்கால்னு உங்க முன்னாடி வந்து நின்றுச்சு. உங்களோட ஆப்போசிட்ல ஒரு பெரிய பாம்பு வந்து நிக்குது, நல்ல கரும்பு நாகம் வந்து நிக்குது. நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க எல்லாரும்? அங்கிருந்து ஓடிடுவோம். பயந்து ஓடுவோம் சார். எஸ், அங்கிருந்து பயந்து ஓடிடுவோம். எங்க போய் நிக்கிறோன்னே தெரியாது. சம்டைம்ஸ் செவுரெல்லாம் எட்டி குதிச்சு ஓடி இருப்பீங்க இல்லையா? ஆனா ஆமா sir. அந்த உங்களா செகண்ட்ல என்ன செய்யறதுனே தெரியாது. நாமளா இதை செஞ்சோம், எங்க இருந்து வந்தது இவ்வளவு ஸ்பீடு நல்லா யோசிப்போம் சார் செஞ்ச பிறகு. எஸ், இது வந்து என்னன்னா அந்த கரெக்டான அளவு அது சுரந்துருச்சுன்னு வைங்க. இப்போ வந்து உங்க அட்ரினல் தான் சுரக்க போகுது. அட்ரினலும் கார்டிசாலும் தான் வந்து சுரக்க போகுது. இது ரெண்டும் அளவா சுரந்துருச்சுன்னா நீங்க ஓடிடுவீங்க. இல்லைன்னா ஒரு குச்சி எடுத்து அடிச்சு அதை கொன்றுவீங்க. இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு செஞ்சிருவீங்க. ஆனா ஒரு சூழ்நிலை வந்து வித்தியாசமா மாறும். எப்போன்னு கேட்டீங்கன்னா
இது என்ன ஆகும்? ஓவரா சுரந்துரும், ஓவரா எக்ஸைட்மெண்ட் ஆகி, எக்ஸைட்மெண்ட்ல நீங்க ஓவரா வைப்ரேட் ஆகி என்ன ஆகும்னா தப்புன்னு நம்ம உடம்பு வந்து ஸ்ட்ரக் ஆயிரும். என்ன ஆகும்? ஸ்ட்ரக் ஆயிரும், நீங்க ஃப்ரீஸ் ஆயிருவீங்க. உங்களால ஓடவும் முடியாது, தடி எடுத்து அடிக்கவும் முடியாது. அதுக்கு பதிலா பயந்து அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்றுவீங்க. ஒரு சிலர்லாம் அப்படியே டப்புனு மயக்கம் போட்டு வந்துடுறாங்கல்ல, அதே இடத்துல அப்படியே விழுந்துருவாங்க. அதெல்லாம் வர்றதுக்கு காரணம் என்னன்னா, இந்த எக்ஸைட்மெண்ட்டை உருவாக்கக்கூடிய நம்மளுடைய ஹார்மோன்ஸோட செக்ரேஷன் வந்து ஹை லெவல்ல போயிடும். இந்த ஹை லெவல்ல போகும்போது அன்கான்சியஸ் ஆயிடுவோம். நம்ம உடம்பு கம்ப்ளீட்டா ஃப்ரீஸ் ஆயிரும். என்ன ஆகும்? கம்ப்ளீட்டா ஃப்ரீஸ் ஆயிரும். ஃப்ரீஸ் ஆச்சுன்னா எந்த ஆக்டிவ்குள்ளாரையும் அது வரவே வராது, எதையுமே அது செய்யாது. ஸோ இந்த நிலை வந்து எங்கெல்லாம் வரும்னு கேட்டா, நீங்க வந்து ஒரு மீட்டிங் போறீங்க, மீட்டிங் போய் நம்ம எல்லாம் பேசிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அந்த 10 பேத்துக்கு முன்னாடி போய் நின்று அப்படி ஓப்பன் பண்ணும்போது தப்புன்னு லாக் ஆயிரும், முடிஞ்சது கதை. நீங்க என்ன பேசணும்னு நினைச்சீங்களோ எதுவுமே பேச மாட்டீங்க, அப்படியே நின்றுவீங்க. அதாவது இது வந்து எப்படி சொல்லணும்னா ஸ்டேஜ் ஃபியர். இதெல்லாம் எங்க வருது அப்படின்னா, நம்மளோட ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் வந்து அதிகமா எல்லையை கடந்து சுரக்கும் போது நம்ம என்ன ஆகுறோம்? ஃப்ரீஸ் ஆயிடுவோம். பாருங்க, டெய்லி நீங்க சொல்லக்கூடிய உங்களுடைய ஸ்ட்ரெஸ் எப்படி எல்லாம் வேலை செய்யுது பாருங்க, இல்லையா? உங்களுடைய ஸ்ட்ரெஸ் என்ன மாதிரி எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்குது. உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸோட லெவல் ரொம்ப ஹை லெவல்ல போகும்போது ஒரு ஸ்டேஜ் ஃபியர், அதே மாதிரி அந்த மீட்டிங் ஃபியர், அந்த மீட்டிங்ல போய் நின்றுட்டு உங்களால பேச முடியாம அப்படியே நின்றது. வாய்ஸ் ஸ்ட்ரக் ஆகுதான்? கரெக்டா இருக்குங்க சார், நல்லா கேக்குது clear-ஆ. ஓகே ஓகே ஓகே, வீடியோ பிளாக் ஆச்சுதான். பட் அப்ப அந்த மாதிரி வந்து நம்மளுடைய அந்த எனர்ஜி வந்து அந்த நம்மளுடைய அந்த தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் லெவல் அது வந்து ஹை லெவல்ல வரும்போது உங்களால அது செய்ய முடியாது. அதே நிலையில பாருங்க, ஒருத்தர் எத்தனை கேள்வி கேட்டாலும் சரி, பிரஸ் மீட்னு வச்சுக்கங்களேன், ஒரு எம்எல்ஏ இருக்காரு, எம்எல்ஏ சார் வாய்ஸ் கேட்குங்க சார். வாய்ஸ் கட் ஆயிடுச்சா? ஆமாங்க சார். எஸ், இது வெளியே போயிடுச்சு. ஓகே, இப்போ சவுண்ட் இருக்குங்களா? சவுண்ட் கிளியரா இருக்கா? கொஞ்சம் வாய்ஸ் லோவா நல்லா இருக்குங்க கேக்குதா? சார், கொஞ்சம் லோவா இருக்குங்க. கொஞ்சம் லோவா. வாய்ஸ் லோவா இருக்குங்க சார். இப்போ ஓகே. இப்போ ஓகே ஆயிடுச்சுங்க. ஓகேங்க சார், இப்போ கேக்குது. ஓகே, இப்போ நம்மளுடைய அந்த ஃப்ரீஸ் ஆகாம இப்போ
ஃப்ரீஸ் ஆகாம அந்த தலைவர்கள் அவங்க பாத்தீங்கன்னா மேடையில பேசக்கூடியவர்கள், அதே மாதிரி வந்து பிரஸ் மீட்ல நிறைய பதில் சொல்லக்கூடியவர்கள், அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி பதில் சொல்றாங்க பாத்தீங்களா? எப்படி அவங்களுக்கு இதெல்லாம் சாத்தியமாகுது? அவங்க எந்த கொஸ்டின் கேட்டாலும் அதுக்கு தகுந்த மாதிரி பதில் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க இல்லையா? எஸ் ஆர் நோ? ஆமாங்க சார், ஸ்பான்டேனியஸாவும் சம்டைம்ஸ் ஹியூமரஸாவும் ஆன்சர் பண்ணிடுவாங்க. பயங்கரமா இருக்கும். அவங்க வேர்ட்ஸ் எல்லாம் வந்து நம்பவே முடியாது, அந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு போவாங்க. அவ்வளோ டெக்னிக்கலான வேர்ட்ஸ், சிக்காத அளவுக்கு பேசுவாங்க இல்லையா? ஆமாங்க சார். இது நம்மனாலேயும் முடியும். இது வந்து ரொம்ப சாதாரணமான விஷயம். என்னன்னா உங்களுடைய அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸை கண்ட்ரோல் பண்ண தெரியணும். உங்களுக்கு என்ன பண்ண தெரியணும்? உங்களுடைய அந்த எக்ஸைட்மெண்ட்டை வந்து உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ண தெரியும். அப்படின்னா உங்களால எந்த ப்ராப்ளமும் உங்களால ஃபேஸ் பண்ண முடியும், அதை வந்து சரிப்படுத்த முடியும். என்ன பண்ணலாங்க? நமக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, இந்த ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்னா, நம்ம சம்பாதிக்கிறதுல வரக்கூடிய ப்ராப்ளம் மட்டும்தான் ஸ்ட்ரெஸ் நினைச்சிட்டு இருக்கிறோம். அதனாலதான் நமக்கு இருக்கக்கூடிய பெரிய நஷ்டமாக இருக்குது. ஆனா இது நம்மளோட டெய்லி ரொட்டீன் லைஃப்ல இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டமேட்டிக். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி ஃப்ரீஸ் ஆகிற நிலை எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய அந்த அவேர்னஸை வந்து நம்ம ஏற்படுத்தணும். நம்ம வந்து எங்கெல்லாம் நம்ம ஃப்ரீஸ் ஆகிறோம், எங்கெல்லாம் நம்மளால ஃபேஸ் பண்ண முடியல, எங்கெல்லாம் வந்து நமக்கு பயங்கரமான ஸ்ட்ரெஸ் வருது, எங்கெல்லாம் நம்ம டிப்ரெஷனா மாறுறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளால என்ன பண்ண முடியுங்க? நம்மளால நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்றது வந்து ஒரு விஷயம் என்னன்னா, அது வந்து ஒரு பிராக்டிஸ்ல தான் வரும். என்ன ஆகும்? இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு மட்டும் மஸ்ட் ஃபாலோட் பை பிராக்டிஸ். பிராக்டிஸ் இல்லாம இதை சரிப்படுத்தவே முடியாது. நம்ம என்ன பண்ணனாலும் திரும்ப திரும்ப நமக்கு என்ன பண்ணும்னா, நெகட்டிவ் தாட்ஸை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். என்ன பண்ணும்? நீங்க ஸ்ட்ரெஸ்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா உங்களை என்ன பண்ணும்னா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாக ஆரம்பிச்சிடும். தேவையில்லாத சிந்தனைகள் வந்து உங்களுக்குள்ளார வர ஆரம்பிச்சிடும். புரியுதா? இது எப்படின்னா, நமக்கு வந்து ஒரு நஷ்டம் வருது, ஒரு இழப்பு, ஒரு தோல்வி, இல்லைன்னா வந்து நம்மளோட இருக்கிறவங்க வந்து நம்மளை விட்டு போயிடுறாங்க, இழந்துடுறோம், நம்மளோட லைஃப்ல இல்லாம ஆயிடுறாங்க. இந்த மாதிரி எல்லாம் சார் வாய்ஸ் கேட்கலைங்க சார். ஹலோ சார். இல்ல நான் இப்படி இருக்கிறேன். வாய்ஸ் இல்ல சார். Recording in progress. இப்போ வாய்ஸ் கட் ஆகுதா பாருங்க. கரெக்டா இருக்குங்க சார். ஆனா லைட்டா எக்கோ வருதுங்க சார். இல்ல சார், லைட்டா எக்கோ இருக்கு சார். 2 டிவைஸ் கனெக்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஓகேவா?
இப்போ ஓகேங்க சார். சார் அந்த ஸ்ட்ரெஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அது சொன்னீங்க இல்லையா, இந்த மாதிரி தோல்வினால வருதுன்னு, அப்பதுல கட் ஆயிடுச்சுங்க சார். எஸ், ஓகே ஓகே. எங்க மிஸ் ஆச்சுன்னு சொல்றீங்க இல்லையா? ஆமாங்க சார். நம்ம லைஃப்ல வந்து அந்த தோல்வி, நஷ்டம், கஷ்டம், அதே மாதிரி ஒரு நபர் நம்மளோட இல்லாம போகும் பொழுது நமக்கு வரக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ் அதிகமாக மாறும் பொழுது நம்ம ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுறோம்னா நெகட்டிவான விஷயங்களை வந்து அதிகமா நமக்கு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதாவது அதனாலதான் என் லைஃப் இப்படி இருக்கு, அதனாலதான் இந்த மாதிரி ஆயிடுச்சு, அதனாலதான் நான் இந்த மாதிரி ஆயிட்டேன்னு சொல்லி நெகட்டிவான விஷயங்களை வந்து அதிகமா நமக்குள்ள கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா நெகட்டிவ்க்கு நம்ம முக்கியமா தேடுறது என்ன? நிறைய கிளாஸ்ல சொல்லியிருக்கிறேன் இல்லையா, ஒரு காரணம் தேவை. நம்ம லைஃப்ல வந்து நம்மளோட பிரெயின் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு காரணத்தை எப்பவுமே தேடிக்கிட்டே இருக்கும். சோ எப்ப வந்து ஒரு காரணம், சரியான காரணம் வந்து பிரெயினுக்கு கிடைக்குதோ அப்ப என்ன பண்ணும்னா அதை டிபெண்ட் பண்ணி சீக்கிரமா நிறைய நெகட்டிவான விஷயங்களை வந்து நமக்குள்ள உருவாக்க ஆரம்பிச்சிடும். நம்மளுடைய சிந்தனைகள்ல வந்து நிறைய நெகட்டிவ வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்ப நம்ம இதை பேஸ் பண்ணி என்ன ஆகும்னா கம்ப்ளீட்டா டிப்ரெஷனுக்குள்ளார போய் நம்ம ஸ்ட்ரெஸ் வேற லெவலுக்கு போய் நம்ம கம்ப்ளீட்டா ஒரு ஆஃப் மோடுக்கு போயிடும். கம்ப்ளீட்டா லைஃபே வந்து சூன்யமான மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து நமக்குள்ளார வந்துடும். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா இந்த ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து அதிகமாகறனாலையும் ஒரு காரணம், தெளிவான ஒரு காரணம் வந்து நம்மளுடைய மனசுக்கு கிடைச்சனாலையும் நம்ம என்ன பண்றோங்க ஒரு டிப்ரெஷனுக்குள்ளாக போயிடும். அதான் சொன்னேன், ஒரு எக்ஸைட்மெண்ட் நடக்கும் பொழுது அது நடக்கல, இது வந்து ஃபெயிலியர் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அப்படியே தலையில விழுந்துருவோம். அப்படியே தலையில வந்து எல்லாம் மொத்தத்தையும் நிறுத்திடுவோம். எதையுமே வந்து ஒர்க் அவுட் பண்ணி கூட பார்க்க மாட்டீங்க. எல்லாம் சொல்லுவாங்கல்ல, ஒரு பயங்கரமான ஒரு லைஃப்ல வந்து நம்ம வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா தோல்வியிலிருந்தா நமக்கு வந்து வெற்றி கிடைக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒரு தோல்விதான் நம்மளோட படிக்கட்டுன்னு சொல்லுவாங்க. எப்போ வந்து அந்த தோல்வி வந்து நமக்கு படிக்கட்டா மாறும் அப்படின்னா எப்போ நம்ம இந்த ஸ்ட்ரெஸ்ஸ கண்ட்ரோல் பண்ண தெரியுதோ, எப்போ வந்து நம்ம இந்த ஸ்ட்ரெஸ் மூலமாக வரக்கூடிய நெகட்டிவ இல்லாம பண்ண தெரியுதோ அப்பதான் நம்ம ரியலைஸ் பண்ண ஆரம்பிப்போம் நம்ம யாரு, நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம், என்னவா இருந்தோம், இன்னைக்கு என்னவா மாறி இருக்கிறோம். எங்க வருவோம் நம்ம எங்க இருந்தோம், நம்ம என்னவா இருந்தோம், நம்ம யாரு, நம்ம எப்பேற்பட்ட மனுஷன், நம்ம என்னெல்லாம் வந்து சாதிச்சிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தெளிவானம் வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அது எப்ப கிடைக்க ஆரம்பிக்கும்னா நம்மளை வந்து நம்ம ரியலைஸ் பண்ணி நம்ம இந்த ஸ்ட்ரெஸ் லெவல்ல வந்து நேரடியா தலையில போய் விழுந்து எதையுமே செய்ய முடியாம ஸ்ட்ரக்கா இருக்கும் பொழுது நம்ம வந்து நம்மளை ரியலைஸ் பண்ண தெரியணும். அப்பதான் இந்த தோல்விகள் வந்து வெற்றியாக மாறும். எப்ப ஸ்ட்ரெஸ்ஸை வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண தெரியுதோ, ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸை வந்து சரியான முறையில அதிகமா சுரக்காம பாதுகாக்க தெரியுதோ, அந்த கண்ட்ரோல், அந்த பிராக்டிஸ், அந்த மனநிலையை வந்து உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அப்ப நீங்க ரியலைஸ் பண்ணக்கூடிய ஒரு மனிதராக மாறுறீங்க. என்ன நடக்குது? நீங்க ஒண்ணும் பண்ணல, என்ன பண்ணீங்கன்னா பிராக்டிஸ் பண்ணி சில மெடிடேஷன் தேவை. ஏன்னா நம்மளோட மைண்ட் ரிலாக்ஸேஷன் வேணும் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு வந்து கொஞ்சம் மைண்டை பீஸ்ஃபுல்லா வச்சுக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணணும், தனிமையில் இருக்கணும். அதே மாதிரி நம்ம நிறைய உட்கார்ந்து ரியலைசேஷன் பண்ணி பார்க்கணும். லைஃப்ல நம்ம என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் தப்பு பண்ணியிருக்கிறோம்னு சொல்லி உட்கார்ந்து ஆலோசனை பண்ணக்கூடியவர்களாக இருக்கணும். அப்போ அந்த மாதிரி ஆலோசனை பண்ணி அந்த நமக்குள்ள இருக்கிற நெகட்டிவ்களை நம்ம கண்டுபிடிக்கும் போது நம்மளுடைய அந்த ஸ்ட்ரெஸ்ஸோட லெவல், இதுக்குதான் பிராக்டிஸ் வேணும். இதுக்கு என்ன வேணும்? ஒரு நல்ல பிராக்டிஸ் வேணும். இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணி நீங்க உங்க ஸ்ட்ரெஸ் லெவலை வந்து கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சுதுன்னா அங்கதான் நீங்க சக்சஸ்ஃபுல் பர்சனாக மாறுறீங்க. ஒருத்தர் வந்து மேடையில வந்து அந்த அளவுக்கு பேசுறாரு, ஒருத்தர் வந்து கண்டிப்பா வந்து எவ்வளவு பெரிய மீட்டிங் இருந்தாலும் ரொம்ப அவர் சொல்ற வேர்ட்ஸ் வந்து கரெக்டா இருக்கும். ஒரு பிரஸ் மீட்ல வந்து தெளிவான பதில மட்டும் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரு. உழப்பி அதை இதையெல்லாம் பேசி சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் என்னன்னா அவங்களுக்கு அவங்களையே கண்ட்ரோல் பண்ண தெரியலன்னு அர்த்தம்.
அதனால வந்து கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் தப்பான வார்த்தைகளை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இன்னும் அவங்க அந்த ட்ரெயின் ஆகல. ஆனா ட்ரெயின் ஆகிதான் இது வரும். பிராக்டிஸ் மூலமா தான் இது வரும். இந்த பிராக்டிஸ் இருக்கிறதுக்கு தான் நிறைய என்ன சொல்லுவாங்க, நீங்க ஒரு சில தலைவர்களை எல்லாம் வாட்ச் பண்ணி பாருங்க. அவங்க கூடயே அவங்க ஃபேமிலியை கூப்பிட்டு நடந்துட்டே இருப்பாங்க. அவங்களோட வாரிசை கூப்பிட்டு நடந்துட்டே இருப்பாங்க. எதனால? எல்லா ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் பின்னாடி ஒரு பெரிய மர்மம் இருக்குது. அந்த மர்மம் என்ன தெரியுங்களா? எமோஷனலோட ஃபாதர்னு சொல்றாங்க. எமோஷனலோட ஃபாதர். எமோஷனலோட ஃபாதர் யாருன்னா ஃபியர். எமோஷனலோட ஃபாதர் வந்து ஃபியர். எப்ப வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகி ஒரு மாதிரி ஆங்ஸைட்டியில அப்படியே ஒரு மாதிரி பதட்டத்தோட நம்ம இருக்கிறோமோ, அந்த கோபம், டென்ஷன், எதை செய்யறதுன்னு தெரியாத சூழ்நிலையில இருக்கிறோமோ, அதற்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய பயம். அதை வந்து உடைக்கிறதுக்கு தான் பெரும் தலைவர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா தங்களுடைய வாரிசை வந்து கூப்பிட்டுட்டே நடப்பாங்க. இல்லையா? யாரெல்லாம் வாட்ச் பண்ணிருக்கீங்க? எது தேவையில்லாம வீட்டுல அந்த அம்மா சாப்பாடு வச்சுட்டு வீட்டுல பார்த்துட்டு இருக்கணும். அந்த அம்மாவும் கூப்பிட்டு நடப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு 8 வயசு 10 வயசு இல்லைன்னா 15 வயசு குழந்தை இருக்கும். அந்த குழந்தையும் தூக்கிட்டு நடப்பாங்க. எதனால? இதெல்லாம் வந்து செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. அவர் மேடைக்கு வராருன்னா அவரு மட்டும் போயிட வேண்டியதானே. அதையெல்லாம் செய்யாம கம்ப்ளீட் ஃபேமிலியோடயே அவங்க டிராவல் பண்ணிட்டு இருப்பாங்க. என்னன்னா எப்ப வந்து ஒரு தலைமைத்துவத்தை வந்து சரியான முறையில அடுத்த வாரிசுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ, கண்டிப்பா அவங்களுக்கு உள்ள இருக்கிற ஃபியரை உடைக்கும். என்ன பண்ணும்? அவங்களுக்கு உள்ள இருக்கிற அந்த பயத்தை வந்து நம்ம உடைக்கணும். எப்ப அந்த பயம் வந்து உள்ள இருந்து நம்ம உடைக்கிறோமோ, அந்த குழந்தைகள் மிகப்பெரிய அச்சீவாளராக மாறுவாங்க. இவங்க அப்பாவை விட ஜொலிப்பாங்க அவங்க. என்ன காரணம்? அந்த எமோஷனலோட ஃபாதரா இருக்கக்கூடிய அந்த ஃபியரை வந்து கட் பண்ணிட்டாங்க. அதை வந்து ஹேண்டில் பண்றதுக்கு கத்து கொடுத்துட்டாங்க. அதனால என்ன ஆகுதுன்னா அவர் இன்னும் தெளிவா எல்லாத்திட்டையும் சந்திப்பாரு. அவருக்கு வந்து இது ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது. பட் அதே டைம்ல ஒரு புதுசா வர நபரு கண்டிப்பா அதுல வந்து ஸ்ட்ரகிள் இருக்கும். ஏன்னா அவருக்கு வந்து அந்த ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்காது. அவருக்கு வந்து பிராக்டிஸ் இருக்காது. எப்படி வந்து நம்ம வந்து இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸை வந்து ஃபேஸ் பண்றதுன்னு அவருக்கு தெரியாது. எஸ் மேம். அந்த மாதிரி வந்து அதை ஃபேஸ் பண்ண தெரியாதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா என்னென்னமோ பேசுவாங்க. ஏன்னா இவர் இங்க வந்துதான் கத்துக்கிறாரு. ஸோ அதனால என்ன ஆகுனா அவங்க பெருசால ஜொலிக்க முடியாது. இவங்க வெரி சிம்பிளா வந்து எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இவங்க லைஃப் வந்து பயங்கர சேஞ்சஸோட போயிட்டு இருக்கும். ஆனா நார்மலா இருக்கிறவங்களுக்கு வந்து இதை வந்து சக்சஸ்ஃபுல்லா செய்ய முடியாது. இதுக்கு தான் ஒரு பெரிய ட்ரைனிங் வேணும். இதுக்கு தான் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராக்டிஸ் வேணும். இந்த ப்ராக்டிஸும் ட்ரைனிங்கும் உங்களுக்குள்ள இருக்குமே ஆனால் நீங்களும் ஜொலிக்கக்கூடியவர்களாக மாறலாம். ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது நமக்கு ஆக்சுவலா வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு பொருள். எப்ப எக்ஸைட்மெண்ட் ஆகி நீங்க நிறைய தப்பு செய்யறீங்களோ அதை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியதுதான் இந்த ஸ்ட்ரெஸ். அதே இந்த ஸ்ட்ரெஸ் அதிகமாக மாறும் பொழுது நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். எப்படி இது? ஸ்ட்ரெஸ் வந்து அளவா சுரக்கும் பொழுது உங்களை அது கண்ட்ரோல் பண்ணும். இதை செய்யாதேன்னு சொல்லும். இது செஞ்சீங்கன்னா உனக்கு தேவையில்லாத பிரச்சனை வரும்னு சொல்லும். அதே அதோட கண்ட்ரோல் இல்லாம அது நிறைய சுரக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அது என்ன பண்ணுங்க? ஆட்டோமேட்டிக்கா உங்களை ஃப்ரீஸ் பண்ணிடும். உங்களை எதுவுமே செய்ய விடாம செஞ்சிடும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? அதோட லெவலை குறைக்க தெரியணும். அதோட லெவலை வந்து கம்மி பண்ண தெரியணும். இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது இதுதான். நம்ம ஒன்னா அளவா சுரக்கும் பொழுது நம்மளை எங்கெல்லாம் வார்ன் பண்ணுதோ அதை நம்ம ஏத்துக்கணும். அதே டைம்ல இதை ஏத்துக்கலாமா அப்படிங்கிற கன்ஃபியூஸ் இல்லாம அது ஓவர் லெவலுக்கு போய் நம்மளை கடந்து அது சிந்திக்கும் பொழுது நம்ம அதை கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு நம்ம தயாராக இருக்கணும். அப்போ உங்களுக்கு நல்ல ட்ரைனிங்கும் வேணும்.
அதே டைம்ல அதை சொல்றத கேட்கக்கூடிய தன்மையும் உங்களுக்கு இருக்கணும். இந்த ரெண்டுமே நீங்க பேலன்ஸ்டா கொண்டு போகும்போது உங்களால வந்து அதை சரிப்படுத்த முடியும். நமக்கு வந்து நம்மளை அறியாம நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாகும் போது நம்மளோட அஃபர்மேஷன்ஸை, நம்மளோட பாசிட்டிவ் தாட்ஸை நம்ம என்ன பண்ணுவோம்னா தப்பு தப்பா நமக்கே சொல்ல ஆரம்பிச்சிருவோம். நம்ம என்ன பண்றோம், நமக்கு தெரியாம தவறான விஷயங்களை நிறைய நம்ம வந்து உள்ள ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். எப்பனா நமக்கு நிறைய ஃபியர் வரும் பொழுது, நம்ம வந்து தெளிவுல இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு வரும் பொழுது நம்மளே நம்மளோட சிந்தனைகள்ல வந்து நிறைய தடைகளை வந்து உருவாக்க ஆரம்பிச்சிடும். என்னன்னா எனக்கெல்லாம் வந்து இதெல்லாம் நடக்காது. ஏன்னா ஒரு ஸ்ட்ரெஸ் வந்துருச்சுனாலே நீங்க என்ன முடிவெடுத்துறீங்க, இவ்வளவுதான், இதுக்கு மேல எல்லாம் சாத்தியம் இல்லப்பா, தேவையில்லாத சிந்தனை, ஐயோ எனக்கு தான் அறிவே இல்லாம நான் இதை வந்து நான் செஞ்சுட்டேன், ஆல்ரெடி எனக்கு இண்டிகேட் பண்ணுச்சு இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு எனக்கு தோணுச்சு, நான் தான் முட்டாள்தனமா அதையெல்லாம் போய் செஞ்சுட்டேன், இனிமேல் நான் செய்யவே மாட்டேன். இது கரெக்டா உங்க முடிவு? கரெக்டா இந்த முடிவு? தவறான முடிவு சார். எஸ், கண்டிப்பா நம்ம ஸ்ட்ரகிள ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். உங்க ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் வந்து சொல்லும் ஸ்டாப், ஹோல்டுன்னு சொல்லும். அந்த ஹோல்டு சொல்லும் போது அது என்னன்னு ரியலைஸ் பண்ணிட்டு அதை கரெக்ஷன் பண்ணி அந்த தவறை கரெக்ட் பண்ணிட்டு அடுத்த கட்டத்துக்கு நம்ம போயிடணும். அடுத்த கட்டத்துக்கு நம்ம டிராவல் பண்ணிடணும். இதை பார்த்து பயந்துட்டு உட்காரக்கூடாது. ஏன்னா அது என்னது, ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் எல்லாமே உங்களுடைய ஃபியரோட ஃபாதர். ஸோ அது வந்து உங்களுக்கு அதை ஏற்படுத்தும். அதை ஏற்படுத்தும் பொழுது ரியலைஸ் மட்டும் நம்ம பண்ணணும், தவறுகளை மட்டும் நம்ம திருத்திக்கணும். டக்குன்னு அடுத்தது என்ன பண்ணலாம், ஓகே இது தப்பாயிருச்சு. தப்பான என்ன, தப்பாகாம வாழவே முடியாது. ஒருத்த வந்து இழப்பு இல்லாம வெற்றியை அடையவே முடியாது. ஒரு மனுஷன் அப்படின்னால அவன் வந்து நிறைய தப்பு பண்ணக்கூடியவன். சோ வாட், அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகணும், அந்த ரிஸ்கை நம்ம எடுக்கணும், அதை வந்து செய்யணும். எங்கேயுமே நம்ம என்ன ஆகக்கூடாதுன்னா ஓவர் எக்ஸைட்மெண்ட் ஆகி ஃப்ரீஸ் ஆகக்கூடாது. புரியுதா? ஃப்ரீஸ் மட்டும் ஆகக்கூடாது. ஃப்ரீஸ் ஆகாம அடுத்த கட்டம் என்ன செய்யலாம், அடுத்தது என்ன பண்ணலாம், அடுத்தது என்னத்தை நம்ம கத்துக்க முடியும், எதை வந்து நம்மளை ரெஃப்ரெஷ் பண்ண முடியும், அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலை நம்ம எப்படி ஏற்படுத்த முடியும், அப்படி ஒரு பயங்கரமான நம்மளே செல்ஃபா வந்து ஒரு இன்ஸ்பைரிங்க கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் லெவலை நம்ம குறைக்கணும்னா யாரை நீங்க டெவலப் பண்ணணும், உங்களை நீங்க டெவலப் பண்ணணும். உங்களுக்குள்ள பாசிட்டிவான தாட்ஸை நிறைய கொண்டு வரணும். என்னால முடியும், எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரியப்பா, எவ்வளவு ஸ்ட்ரெஸ் வந்தாலும் சரியப்பா, எது வந்து என்ன தடை செஞ்சாலும் சரி, ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் நம்ம லைஃப்ல என்ன முடிவெடுக்கலாம். ஏன்னா ஒரு நிகழ்வுல வந்து நமக்கு நிறைய விஷயம் கிடைச்சிருக்கும். எப்ப நம்ம ஓவர் எக்ஸைட்மெண்ட் இல்லாம ஒரு விஷயத்துல தோத்துருக்கிறோமோ அதுல கண்டிப்பா நமக்கு ஒரு ரிசல்ட் உள்ள இருக்கும். ஆனா நீங்க ஓவர் எக்ஸைட்மெண்ட் ஆகி ஒரு விஷயத்துல தோத்துருந்தீங்கன்னா அதுல நீங்க தோல்வியை மட்டும்தான் கரெக்டா சந்திச்சிருப்பீங்க. ஏன்னா நீங்க உங்களோட தவறை ரியலைஸ் பண்ணிருக்கவே மாட்டீங்க. ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுன்னா சார் ட்ரை பண்றாங்க சார், ஆனா ஸ்டேபிளா இருக்க முடியல சார். அவங்களே டெவலப் பண்ண ட்ரை பண்றாங்க, அது ஸ்டேபிளா பண்ண முடியல, கண்டினியூட்டி பண்ண முடியல, மறுபடியும் இதே மாதிரி உட்கார்றாங்க. அது வந்து எப்படி இருந்தாலும் நம்மளை உட்கார வச்சிருவது. அதுக்குதான் நம்ம என்ன பண்ணோம்னா நீ வந்து ஒரு வாவ் சூப்பர் அப்படின்னு சொல்லி செல்ஃபா இன்ஸ்பயர் பண்ணிட்டே இருக்கணும். என்ன பண்ணும், உற்சாகப்படுத்திக்கணும். நம்மளையே நமக்குள்ள வந்து உற்சாகப்படுத்தணும். நம்மளையே நம்ம வந்து ஒரு நீ வேற மாதிரியப்பா அப்படின்னு நம்மளே வந்து செல்ஃப் லவ் கொடுக்கணும். என்ன பண்ணும், அப்படி கண்ணாடிக்கு போய் முன்னாடி நின்று நீ வேற லெவல், சூப்பர் சூப்பர் இல்லையா, இவ்வளவு பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்றேன் சார். அப்போ அதுக்கும் அவங்க எக்ஸைட் ஆக மாட்டாங்களா சார் மறுபடியும்? நமக்கு தானே நம்ம சொல்லிக்கிறோம். ம். வெளியிருந்து வர்றதுலதான் பிரச்சனையே. ஓகே ஓகேங்க சார். அதாவது 4 பேர் பாக்குறதுக்காக எக்ஸைட் ஆகுறதுக்கும் 4 பேர் சொல்றதுனால எக்ஸைட் ஆகுறதுக்கும் நீங்க வந்து அந்த தவறுகளை வந்து செய்ய ஆரம்பிப்பீங்க.
ஏன்னா அது அங்க என்னால வந்து முடியும், என்னால செய்ய முடியும் அப்படிங்கிறப்ப ஊக்கப்படுத்திக்கிறது. ஆமா. ஆனா செல்ஃபா இன்ஸ்பயர் பண்ணும்போது உங்களோட ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் லெவலை உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். என்ன பண்ண முடியும்? உங்களுடைய கண்ட்ரோல் பண்ணலாம். செல்ஃப் செல்ஃபா நாம கொடுக்கும் போது நீ சூப்பர், உன்னால எதையுமே ஃபேஸ் பண்ண முடியும், எதையும் உன்னால சாதிக்க முடியும், உனக்கு நிறைய அறிவு இருக்குது, உனக்குள்ள வந்து நிறைய டேலண்ட் இருக்குன்னு யார் சொல்லணும்? செல்ஃபா சொல்லிக்கணும் சார் அவங்களே. செல்ஃபா நம்மளே ரியலைஸ் பண்ணி நம்மளே நம்மளை வந்து சொல்லி நம்மளை வந்து நம்ம டெவலப் பண்ணி வச்சுக்கணும். அதே டைம்ல நம்ம என்ன பண்றோம்னா அடுத்தவங்க சொல்றதுக்காக என்ன செய்யலான்னு செய்றீங்க. ப்ராப்ளம் எங்க வருது? எங்க உங்களோட தன்னிலை நீங்க மறக்கிறீங்க? யாராவது பார்த்தா உங்களை பாராட்டும். மெயின் தாட்டே அங்கதான் ப்ராப்ளம் வருது. நீங்க எப்ப எக்ஸைட்மெண்ட் ஆகுறீங்கன்னா ஒருத்தர் வந்து அப்படியே நீ சூப்பர்ப்பா அப்படின்னு சொன்னா நீங்க என்ன ஆவீங்க? எக்ஸைட் ஆயிருவீங்க இல்லையா? அதே டைம்ல ஒருத்தர் வந்து சொல்றாரு, ஓ தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்கன்னு சொல்றாரு. அந்த மாதிரி சொல்லும் போது அவர் என்ன ஆவாரு? பயங்கர ஆயிடுவாரு இல்லையா? எப்பவுமே வெளியிருந்து வர்ற பாராட்டுகள் வந்து நம்மள வேற இடத்துக்கு கொண்டு போயிடும். அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண தெரியணும். என்ன யார் எப்படி என்ன சொன்னாலும் சரி. நிறைய பேர் ஏமாத்துறதே உங்களை எப்படி ஏமாத்துவாங்க? நம்மள நல்லா பாராட்டி ஆகா ஓஹோன்னு சொல்லி ஆகான்னு சொன்னாங்க, நீங்க விழுந்துருவீங்க. அதுக்கெல்லாம் ஏமாத்திடுவாங்க. எஸ், அதுக்கெல்லாம் வந்து நம்ம புகழுக்கு அடுத்தவங்க புகழ்ந்தா அந்த எக்ஸைட்மெண்டோட லெவலே அதுதான் பிரச்சனை. ஏன்னா அடுத்தவங்க யார் புகழ்ந்தாலும் நீங்க என்ன ஆவீங்க? அவங்களோட வலையில நம்ம விழுந்துருவோம் சார். எஸ், அவங்க வலையில நம்ம விழுந்துருவோம். அந்த எக்ஸைட்மெண்ட் எங்கிருந்து வருது? எல்லாமே வெளியே இருந்துதான் வரும். இதெல்லாம் எங்கிருந்து வருது? ஓவர் எக்ஸைட்மெண்ட் எங்கிருந்து வருது நம்ம பார்த்தாலே நமக்கு தெளிவா தெரியும். அது வெளியே இருந்துதான் வந்திருக்கும், உள்ள இருந்து வந்திருக்காது. உங்களை நீங்க பேலன்ஸ் பண்றதுக்கு, உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவலை குறைக்கிறதுக்கு, உங்களுடைய அந்த உள்ள இருக்கக்கூடிய தன்னம்பிக்கையை அதிகப்படுத்துறதுக்கு தான் அந்த செல்ஃப் லவ். எப்ப வந்து இந்த பிரச்சனை வெளியே இருந்து வருதுன்னா உங்களுடைய அனுபவங்கள், உங்களுடைய படிப்பு, உங்களுடைய அந்த டச் ஃபீல், அது வந்து எப்போ வந்து அந்த ட்ரிபிள்இன்னு உங்களுக்கு ஒரு கிளாஸ் சொல்லி கொடுத்துருக்குறோம் இல்லையா? அந்த ட்ரிபிள்இ தான் வந்து என்ன பண்ணுவோம்னா உங்களோட அந்த என்விரான்மெண்டல் வந்து கடுமையா உங்களை வந்து இந்த மாதிரி விஷயத்துல வந்து உங்களை ஓவர் எக்ஸைட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏன்னா உங்களை கமுத்துறவன்லாம் இதைத்தான் வந்து டூலா எடுத்து யூஸ் பண்ணுவான். உங்ககிட்ட இருக்கிறத எடுத்துட்டு போறவன் இதைத்தான் வந்து யூஸ் பண்ணுவான். அதை எடுத்துதான் உங்களை கமுத்தி போடுவான். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? எந்த ஒரு காலகட்டத்திலையும் அந்த எக்ஸைட்மெண்ட்டுக்குள்ளார போயிடவே கூடாது. அதுக்குள்ளார போய் நம்ம மயங்கிடவே கூடாது. அந்த ஒரு சூழ்நிலைய நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். நீ வேற மாதிரி, அவன் என்ன சொன்னாலும் பிரச்சனையே இல்லை அப்படிங்கிறதும். அதே டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா நம்மளுடைய ரிலேஷன்ஷிப். அந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துறதும், அதுல வந்து நிறைய ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் காரணம் என்னன்னா நம்ம எல்லா மனுஷனையும் ஆல்ரெடி ஜட்ஜ் பண்றோம். என்ன பண்றோம்? பிஃபோராவே இவங்க வந்து அப்படித்தான் இருப்பாங்க, இவங்க இந்த மாதிரிதான் இருப்பாங்கன்னு சொல்லி உங்களுக்குள்ளார ஒரு டிசிஷன் எடுப்பீங்க. அந்த டிசிஷன் தான் உங்க வாழ்க்கையவே கேள்விக்குறியாக மாற்றக்கூடிய, இதுவும் வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து அதிகப்படுத்தக்கூடிய ஒரு எக்ஸைட்மெண்ட் இதெல்லாம். ஏன்னா நம்ம ஒருத்தரை வந்து நான் ஆல்ரெடி, நிறைய பேர் சொல்லுவாங்க நான்லாம் ஜஸ்ட் ஒன்று அப்படி முன்னாடி பார்த்தேன், நான் அவரோட ஃபுல் கேரக்டரும் சொல்லியிருப்பேன். ஆக்சுவலா இது வந்து உங்களுக்குள்ள ஒரு டேலண்ட் இருந்தாலும் அது உங்களை நிறைய இடத்துல வந்து தவறான மனிதனாக எக்ஸ்போஸ் பண்ணுது. நான் மைசெல்ஃப், நான் வந்து ஃபேஸ் ரீடிங் அடக்கம் நான் வந்து கத்து வச்சிருந்தேன். ஃபேஸ் ரீடிங் அடக்கம் நான் பார்த்தனேவே அவரோட ஃபுல் கேரக்டரும் டிசைட் பண்ணி சொல்லிடுவேன். பட் அது வந்து ஒரு பெரிய தவறான கலைங்கிறதே நான் இப்பதான் ரியலைஸ் பண்ணேன். இந்த கிளாஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் எவ்வளோ பெரிய ஒரு தவறான விஷயத்தை எனக்குள்ள நான் வளர்த்தி வச்சிருந்தேங்கிறதே வந்து நான் ரியலைஸ் பண்ணேன். அந்த மாதிரி வந்து எந்த மனுஷனையும் எந்த காலகட்டத்திலையும்
ஜட்ஜ் பண்றதுக்கு நம்ம யாருமே இல்லை. எப்போ லைஃப்ல வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட் டிசிஷனை வந்து நீங்க விடுறீங்களோ உங்க வாழ்க்கை பெரிய அளவுல மாற்றத்தை சந்திக்கும். என்ன ஆகும்? நான் என்னோட அனுபவம் சொல்றேங்க. எப்ப வந்து அடுத்த மனிதர்களை ஜட்ஜ் பண்றதை நீங்க விடுறீங்களோ உங்க ப்ராப்ளம் 99% சால்வ் ஆயிடும். எல்லாருமே நல்லவங்களா உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருவாங்க. உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாகறதுக்கு காரணம் என்னன்னா, என்ன காரணங்க? முக்கியமான காரணம், மற்றவங்களை நீங்க ஜட்ஜ் பண்ணக்கூடியவர்களாக இருக்கிறீங்க. பர்டிகுலரா ரிலேஷன்ஷிப், நம்மளோட இருக்கக்கூடியவங்களோட ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய அந்த விஷயத்த நம்ம எப்ப ஜட்ஜ் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள ஸ்ட்ரெஸ் அதிகமாயிடும். புரியுதா? இது ஒரு பெரிய கலை நினைச்சிட்டு இருக்கிறீங்க நீங்க எல்லாருமே. வந்து ஒரு பெரிய அறிவு நமக்கு இருக்குது, நம்ம வந்து ஒரு டேலண்டைஸ்டா இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா நான் சொல்றேன்ல, அந்த ஒரு அந்த ஃபேஸ் ரீடிங் மெத்தட், அதுக்கு வந்து ஒரு இது கூட தமிழ்ல கூட அது வந்து சொல்லுவாங்க. அந்த இது வந்து ஒரு கலை, அதுக்கு வந்து ஒரு டெக்னிக்கல்லாம் இருக்குது. ஸோ அந்த புக்ஸ் எல்லாம் படிச்சு அந்த ரேகையில இருக்கிறது கூட வந்து டிசைட் பண்ணி ஒரு ஃபேஸ்ல வந்து என்ன மாதிரி ஒருத்தரை பார்த்தாலே இவர் இந்த மாதிரி தான் கேரக்டர்ல இருப்பாரு, இவருக்குள்ள இதெல்லாம் இருக்குங்கிறத அப்படியே நம்ம வந்து எக்ஸ்போஸ் பண்ணிடுவோம். அந்த அளவுக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லான விஷயம் வந்து எனக்குள்ளேயே இருந்தது. சார் ஒன்று சொல்றேன் சார், தமிழ்ல கேட்டீங்களே? எஸ் சார், சொல்லுங்கம்மா. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். இல்ல, அதுக்கு வந்து இன்னொரு அது வேற வார்த்தை நம்பர். ஓஹோ. அந்த இது ரீட் பண்ணி சொல்றாங்கல்ல. ஓ. ஆக்சுவலா அந்த கிளாஸ்ல நான் நிறைய டைம் ஆமா வந்துட்டே ஆமா. சரி இருக்கேன். சரி. அதுக்கு வந்து சான்ஸ்கிரிட்ல தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த வேர்டு. அந்த ஃபேஸ் ரீடிங்க்கு வந்து ஒரு இது இருக்குது, சான்ஸ்கிரிட்ல இருக்கும். சாமுத்திரிகா லட்சணமா? சாமுத்திரிகா லட்சணம் படிக்கிறது, அதுவும் கொஞ்சம் நிறைய நான் படிச்சு வச்சிருந்தேன். அந்த இதை வந்து படிச்சனால என்ன ஆச்சு அப்படின்னு நான் பார்க்கும்போது, ரியலைஸ் பண்ணும்போது, நிறைய மனிதர்கள் நம்ம தேவையில்லாம ஜட்ஜ் பண்ணிட்டோம். அது வந்து ஒரு கெட்ட சுபாவங்கிறதே எனக்கு இந்த கிளாஸ் வந்த பிறந்தான் என்னாலேயே நான் வந்து ரியலைஸ் பண்ணேன். இப்போ வந்து யாரையுமே நான் ஜட்ஜ் பண்றதே கிடையாது. நான் அந்த ஒரு விஷயத்தையே வந்து என்னோட நான் எடுத்துட்டேன் வெளியே. ஆனா நான் ஜஸ்ட் ஒன்று பார்த்தாலே சொல்லிடுவேன். அவங்களோட முகத்தை அப்படி பார்க்கும் போதே எனக்குள்ள எல்லாமே வந்துடும். அந்த அளவுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டா இருந்தேன் நானு. அந்த சாமுந்திரியா லட்சணம் எல்லாம் வந்து செய்யவே கூடாது, நம்ம யாரையும் வந்து ஜட்ஜ் பண்ணவே கூடாது. ஏன்னா ஒரு மனிதர்களுடைய மனநிலையும் செயல்களும், நமக்கு டேலண்ட் இருக்கு, நம்ம படிச்சிருக்கிறோம், எஸ் ஓகே, இருந்தாலும் வந்து நம்மளை அறியாம நிறைய தவறுகளுக்கு, நம்மளோட ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு, நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாக இருக்கு. இது ஒரு முக்கியமான காரணம். புரியுதுங்களா? அப்ப எந்த ஒரு காலகட்டத்திலையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, அகத்தின் அழகு முகத்தில் தெரியுங்கிற அந்த வார்த்தைய நம்ம லைஃப்ல இருந்து தூக்கி வீசிடும். என்ன பண்ணும்? ஆக்சுவலா ப்ரீ ஜட்ஜ் பண்ணக்கூடாது யாரையும். ஆமா, பண்ணவே கூடாது. லைஃப்ல இந்த ஒரு வார்த்தையெல்லாம் நம்மள வந்து நிறைய தவறுகளுக்கு கொண்டு போயிட்டாங்க. நம்மளோட வாழ்க்கைய வந்து கேள்விக்குரிய ஆக்கிறதுக்கான வார்த்தைகளா கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால வந்து யாரையுமே நம்ம டிசைட் பண்ணவே கூடாது. இதுக்கு பதிலா நம்ம எதை வந்து மனசுல வச்சுக்கணும் அப்படின்னா, ஒரு சின்ன ஈரல் குச்சி கூட நம்மளோட வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உபயோகமான பொருளாக நமக்கு இருக்கும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் தாட்ஸை நம்ம கொண்டு வரணும். எப்படி? ஒரு சின்ன ஈரல் குச்சி கூட வந்து நம்மளோட லைஃப்ல எங்கேயாவது உபயோகப்படும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை வந்து நம்ம கொண்டு வரணும். அது மாதிரி நம்ம மதிக்காத, நம்ம நினைக்காத, நம்மளோட பழகாத ஏதோ ஒரு நபராக இருந்தாலும் அந்த நபர் நம்ம வாழ்க்கையில எங்கேயாவது உபயோகப்படுவார் அப்படிங்கிற அந்த மனநிலையை நம்ம கொண்டு வரணும். அப்ப எல்லாருமே நல்லவங்க தான். அவங்க எவ்வளோ நமக்கு கெட்டது செஞ்சாலும்,
எவ்வளோ நமக்கு தவறான மனிதர்களாக அவங்க நம்ம கூட இருந்தாலும் அவங்களும் ஏதோ ஒரு காலகட்டத்துல நமக்கு உபயோகப்படுவாங்க. எப்படி நம்ம மாத்தணும் மனிதர்களை? எல்லாம் மாத்திரக்கு ரெடியா இருக்கிறீங்களா? எஸ்னா எல்லாரும் எஸ் சொல்லுங்க. எஸ் சார். எஸ் சார். கண்டிப்பா எஸ். எஸ் சொல்ல எஸ் முடியல. சார். கண்டிப்பா கண்டிப்பா எஸ் எஸ். எஸ் சார். மாறிக்கொண்டிருக்கிறது. இவ்வளவு நாள நம்மள நம்ம நாமளே மாத்திக்க தப்பாவே வேண்டியதாங்க சார். எஸ் 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 தேங்க்யூ. எல்லாரும் உங்க மனசை இன்னையோட அப்படி மாத்திருங்க. எல்லாருமே நமக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல உபயோகப்படுவாங்க. அதுல எந்த மாற்றமுமே இல்லை. இத மாத்தினதுக்கு அப்புறம் நிறைய யூஸ் ஆயிருக்குங்க என் லைஃப்ல. நிறைய இடத்துல நான் எதிர்பார்க்காத மனிதர்கள் எனக்கு நிறைய இடத்துல ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. என்ன விரோதியாக பார்த்த நிறைய நபர்கள் நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மனநிலையை மாத்தனால நமக்கும் அவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணக்கூடியவர்களாக மாறி இருக்காங்க. அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய பெரிய ப்ராப்ளமும் இதுதான். உங்களுக்கு பெரிய தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் இதுதான். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? சாமுந்திரிகா லட்சணம் எல்லாம் பார்க்க கூடாது. ஓகே, அதெல்லாம் யாரையும் நம்ம டிசைட் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி மோசமா ஒரு முகம் உங்களுக்கு தெரியுதுன்னா அந்த முகம் கூட உங்களுக்கு நாளைக்கு உபயோகப்படும் சிந்திக்க ஆரம்பிங்க. அப்போ உங்களோட சிந்தனைகள் பாசிட்டிவான சிந்தனைகளா இருக்கும் பொழுது நம்ம என்ன ஆகுறோம்? ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவல் கண்ட்ரோல் பண்ண முடியும். எஸ், நம்மள கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்ம கூட இருக்கிறவங்களை எல்லாத்தையும் நம்ம சரிப்படுத்த முடியும். நம்மளுடைய ட்ரீம்ஸ், கனவுகள் நடக்கல அப்படின்னு சொல்லி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் நமக்கு இருக்காது. ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, நமக்கு ஒரு விஷயம் நடக்கல அப்படின்னாலே நம்ம ஸ்ட்ரெஸ்குள்ள போயிடும். நடக்கலைன்னா நல்லது, தள்ளி போகுதுன்னா அது அதை விட நல்லது. எப்படி? ஒரு விஷயம் நடக்கலைன்னா நல்லது, கொஞ்ச காலம் அது தள்ளி போகுதுன்னா அது அதை விட நல்லது. ஏன்னா இந்த டைம்ல உங்களுக்கு அது கிடைச்சதுன்னா நீங்க தேவையில்லாம தொலைச்சிருவீங்க. அதே பொருள், அதே பணமானது ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைச்சதுன்னா அது உங்களோட சேஃப்டியாக மாறிவிடும். உங்களுடைய கடன்கள் நிறைய இருக்கும் போது எங்க இருந்தாவது ஒருத்தர் ஹெல்ப் பண்றாருன்னு வைங்க. உங்களுக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் கடன் இருக்குது. அந்த சூழ்நிலையில ஒருத்தர் உங்களுக்கு ஒரு 4 லட்சம் ரூபாய் கையில கொடுக்குறாரு. நீங்க என்ன பண்ணுவீங்க? கடனை செட்டில் பண்ணிடுவீங்க இல்லையா? அந்த 4 லட்சம் ரூபாய் இல்லாம எக்ஸ்ட்ரா 1 லட்சம் ரூபாய் கடனும் ஆயிரும் உங்களுக்கு. அப்ப கணக்கு போட்டு பார்த்தோம்னா நீங்க 9 லட்சம் ரூபாய் கடன்காரனா மாறி இருப்பீங்க. ஆனா ஒரு விஷயம் உங்க லைஃப்ல தள்ளி போகுது அப்படிங்கும் போது உங்களை அறியாம இந்த 5 லட்சம் ரூபாய் கடனை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ரீஃபில் பண்ணிட்டே இருப்பீங்க. அதை ரீஃபண்ட் பண்ணிட்டே இருப்பீங்க. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா நீங்க திருப்பி கொடுத்துட்டே இருப்பீங்க. ஆனா நிறைய கஷ்டப்பட்டுட்டே இருப்பீங்க. அந்த திருப்பி கொடுக்க 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 என்ன ஆகும்னா இந்த 5 லட்சம் அப்படியே குறைஞ்சு 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 1 லட்சமா மாறிடும். இப்ப உங்களுக்கு 4 லட்சம் ரூபாய் ஒருத்தர் கொடுக்குறாரு கையில, இந்தா இதை வச்சுக்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. இல்ல ஒரு ஹெல்ப்போ இல்லைன்னா கடனாவே கொடுக்குறாரு. இப்போ உங்க மொத்த கடன் எவ்வளவா இருக்கும்? உங்களுக்கு இருக்கிற கடனை ஒரே 1 லட்சம் ரூபாய். உங்களுக்கு கடனா இல்லாம ஃப்ரீயாவே வச்சுக்கல, ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு ஒரு பணம் வருதுன்னே வச்சுக்கல. அந்த வரும்பொழுது அந்த பணம் உங்ககிட்ட எவ்வளவு இருக்கும்? அந்த 1 லட்சம் போச்சுன்னா பாக்கி 3 லட்சம் ரூபாய் உங்களோட கொள்முதலா உங்க கையில இருக்கும் இல்லையா? மேபி இதை கடனாவே நம்ம கணக்கு பண்ணா கூட 4 லட்சம் ரூபாய் தான் உங்க ப்ராப்ளமா இருக்கும். எஸ் ஆர் நோ? அப்போ நம்மளுடைய தேவைகள் பூர்த்தி ஆகலை நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிறத விட, தேவைகள் பூர்த்தி ஆகலைன்னா இன்னொரு கேட் திறந்துருக்கு, நம்ம இதை செஞ்சுட்டு தான் அதை செய்யணுங்கிற ஒரு அடிப்படை நமக்கு கொடுக்கப்படுதுங்கிறத நம்ம சிந்திக்கணும். அப்போ அந்த லேட் ஆனனால நீங்க உங்களுக்கு தெரியாம 4 லட்சம் ரூபாய் கடனை கட்டிட்டீங்க இல்லையா?
ஆனா பயங்கரமா ஸ்ட்ரகிள் ஆயிருப்பீங்க, பயங்கரமா கஷ்டப்பட்டிருப்பீங்க. அப்படி இப்படி உளுந்து கிழுந்து என்னென்னமோ பண்ணி அந்த கடனை கட்டிட்டீங்க. அதுக்கப்புறமா அந்த ஹெல்ப் கிடைக்கும் போது உங்களுக்கு அது அப்படியே உங்களோட கொள்முதலாக மாறுது. அடுத்த கட்டத்துல உங்களோட வளர்ச்சிக்குண்டான உண்மையான செயலாக மாறுது. இல்லைன்னா அந்த காசும் போச்சு, இந்த காசும் போச்சு, நீங்களும் ஜீரோவாகி திரும்ப 1,00,000 கடன்ல தான் போய் உட்காந்துருப்பீங்க. இதனாலதான் உங்களோட சூழ்நிலைகள் தள்ளி வைக்கப்படுகிறது. உங்களோட நன்மைகள் நடப்பதற்காக உங்களுடைய அந்த ஸ்ட்ரெஸ் அதிகமாக்கப்பட்டு உங்களோட ஒரு நிலையும் தள்ளி வைக்கப்படுது. ஏன்னா பிரபஞ்ச சக்தி என்ன பண்ணும்? உங்களுக்கு நன்மை நடக்கிறது தான் செய்யும், இல்லையா? நீங்க நல்லாகிறது தான் விரும்பும். சோ அதனால அது என்ன பண்ணும்? கொஞ்சம் ஹோல்டு பண்ணி தான் கொடுக்கும். என்ன டைம்ல உனக்கு கொடுத்தா நீ உண்மையிலேயே நல்லாவையோ அந்த இடத்துலதான் அதை கொடுக்கும். தேவையில்லாத இடத்துல அதை கொடுக்காது. கொடுக்காதனால நம்ம என்ன ஆகுறோம்னா பயங்கரமா ஸ்ட்ரெஸ் ஆயிட்டே இருக்கிறோம். நமக்குள்ள பயங்கரமான பிரச்சனைகள் வந்துட்டே இருக்குது. ஸோ இதை நம்ம கண்ட்ரோல் பண்றதுக்கு, இதை சரிப்படுத்துறதுக்கு நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவலை கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். எக்ஸைட் ஆகக்கூடாது, பயங்கரமா இன்ஸ்பைரிங் எல்லாம் ஆகக்கூடாது, துள்ளி குதிக்கலாம் கூடாது. எதையா இருந்தாலும் உட்கார்ந்து ஆலோசனை பண்ணி தெளிவான முடிவெடுத்து நம்ம செய்யணும். ஓகே, புரியுதுங்களா? லைஃப் புரிஞ்சுதா? ஓகே, நைஸ். இன்னைக்கு என்ன விஷயம் கத்துட்டீங்க? அதே மாதிரி நம்மளுடைய அந்த 25வது பேட்ச் யாராவது ஜாயின் பண்றது இருந்தா நீங்க ரெக்கமெண்ட் பண்றதுன்னா இன்னைக்கு கூட ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஏன்னா இன்னைக்கு ஈவினிங் தான் ஸ்டார்ட் பண்றோம், நேற்று ஸ்டார்ட் பண்ணல. அதனால அது பண்ணலாம். இல்ல அதே மாதிரி இப்போ ஏதாவது ஷேர் பண்றதுன்னா நீங்க ஷேர் பண்ணலாம் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இந்த கிளாஸை பத்தி. கிளாஸ் முடிச்சவங்க யாருக்கா சந்தேகனாலும் கேட்கலாம். வாழ்க வளமுடன் சார். ரொம்ப அருமையா இருந்தது சார் இன்னைக்கு. ஒவ்வொன்றும் நான் வீட்டுல எல்டர் டாக்டர் கிட்ட பார்த்த விஷயம் தான் சார். இது எல்லாமே ஓவரா எக்ஸைட் ஆகுறது, நல்ல டேலண்டா இருக்குது, ஃப்ரீஸ் ஆகி உட்காருது, இது எல்லாமே அவங்களே வெளியே வரணும்னு சொல்லுவாங்க, கிராட்டிடியூட் எல்லாம் எழுதுவாங்க, எல்லாமே பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அதுல இருந்து மறுபடியும் வெளியே வந்தா மறுபடியும் எமோஷனல் ஆகுது, மறுபடியும் வெக்ஸ் ஆகுது, இப்படியே தான் சார் பண்ணிட்டு இருப்பாங்க. நடுவுல வந்ததுன்னு தெரியல, அது கொஞ்சம் லாங் பீரியடா எடுத்துக்கிச்சு போல இது. ஆனா மோட்டிவேஷன் பண்ணிட்டே இருப்போம் சார், அவளே பண்ணிட்டே இருப்பா அவளே. ரொம்ப ஒவ்வொரு வார்த்தையுமே ரொம்ப அற்புதமா இருந்தது சார் இன்னைக்கு. எல்லாமே பயனுள்ளதா இருந்ததுங்க சார். நம்மள எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணினோம், செல்ஃப் மோட்டிவேஷன் பண்ணிட்டோம், அது ஹார்மோன்ஸ் எவ்வளவு அதுக்கு வேலை செய்யுது, அது எல்லாமே ரொம்பவே ஒவ்வொரு வார்த்தையுமே ரொம்ப புது விஷயமா இருந்ததுங்க சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். வாழ்க வளமுடன் சார். பிரபஞ்சத்திற்கு நன்றி. நன்றி நன்றி. ஓகே, உங்களோட ஏதாவது சக்சஸ் நீங்க ஷேர் பண்றீங்களா? இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணி என்ன கிடைச்சது அப்படின்னு. வாழ்க வளமுடன் சார். நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் சார். இன்னைக்கு செல்ஃப் லவ் எனர்ஜி தான் நீங்க மெடிடேஷன் கொடுத்தீங்க. அதுக்கும் இந்த கிளாஸ்க்கும் ரொம்ப கனெக்ட் ஆச்சுங்க சார் எனக்கு. இப்ப இன்னைக்கு நம்ம அந்த மெடிடேஷன் தான் பண்ணோம், நம்ம எப்படி பண்ணணும், அதை நம்ம டெய்லி செய்யும்போது இதுல இருந்து நம்ம ஈஸியா வெளியே வரலாம்னு எனக்கு கனெக்ட் ஆச்சுங்க சார். ஒவ்வொரு விஷயமும் டெய்லி நல்லதா புதுசு புதுசா நடந்துட்டு இருக்குங்க சார். கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் 1 வருஷம் 2 வருஷம் பிரேக் ஆயிடுச்சுங்க சார். நிறைய நல்ல விஷயம் நடந்து வீட்லயே ஹாப்பினஸ்ஸா ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட எப்படி நம்ம இருக்கிறது எல்லாமே ரொம்ப நல்ல விஷயமா நடந்துட்டு இருக்கு சார். ரிலேஷன்ஷிப்பு, வேலை, மைண்டு எல்லாமே இந்த கிளாஸ் வந்த பிறகு. ஓகே, தேங்க் யூ மா. தேங்க் யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். எஸ், வேற யாராவது ஷேர் பண்றீங்களா? வைண்ட் அப் பண்ணிடலாமா? எஸ் சார், இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். தேங்க் யூ மா. எல்லாருக்குமே இந்த கிளாஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஜட்ஜ்மெண்ட் பண்றதுல ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க் யூ. வாழ்க வளமுடன் சார். எஸ் மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க சார். இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க சார். எஸ், உங்க லைஃப் எப்படி போகுது? சேஞ்சஸ் எப்படி இருக்கு? சேஞ்சஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க சார். நான் சொன்னேன் இல்லைங்களா உங்ககிட்ட பெயின் பத்தி,
அப்ப எஸ் நீங்க அப்பெல்லாம் மன்னிச்சிட சொன்னீங்க. அதை நான் ஃபாலோ பண்ணி எனக்கு இப்ப அதுல ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்குங்க சார். எஸ் அப்புறமா இன்னைக்கு நீங்க எக்ஸைட்மெண்ட் பத்தி சொன்னீங்க இல்லையா, அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அதே மாதிரி இப்போ ஒரு நம்மளுக்கு ஆஃபர்ஸ் எல்லாம் போடுவாங்க பாருங்க, துணி கடையில, நகை கடையில, அங்கெல்லாம் நம்ம எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டு பிளாக் ஆயிட்டு தேவையில்லாம எடுத்துட்டு போய் நிறைய லாஸ் ஆயிடுறோன்றது நல்லாவே புரிஞ்சிச்சுங்க சார். எஸ் ஒரு மூவி கூட சார், அது ட்ரைலர் காமிச்சு நம்மள எக்ஸைட்மெண்ட் ஆக்கி நம்ம நம்ம மைண்ட பிளாக் பண்ணிடுறாங்க சார். கடைசியில அந்த படம் போய் பார்த்தா நல்லாவே இருக்காது. அதுதான் அதுதான் ஒருத்தர் அதுக்கு கஷ்டப்படுறாரு. காரணமும் அந்த எக்ஸைட்மெண்ட் தானே சார். ஆமா கண்டிப்பா. இத வந்து ஒருத்தர் வந்து ஒரு சும்மா ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அதுல வந்து இந்த உலகத்துல ஆட்னு ஒரு விஷயம் இல்லைன்னா, விளம்பரம் அப்படிங்கிறது இல்லைன்னா இந்த உலகம் வந்து ரொம்பவுமே பெர்ஃபெக்ட்டா வாழ ஆரம்பிச்சிடும். சரிதான் ஆடே சார். வந்து எதுக்கு கொடுக்க கூடாதுன்னு ஒரு ரூல் கொண்டு வந்தாங்கன்னா எல்லாருமே ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நல்ல பொருளை தான் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, நல்ல பொருளை தான் விற்பாங்க. அந்த மாதிரி ஒரு உலகமாக மாறிடும். அந்த மாதிரி மாறணும்னா இந்த உலகத்துல ஆடுங்கிற விஷயமே இருக்கக்கூடாது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா இந்த கார்பரேட் எல்லாம் காணாம போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து சொல்லியிருந்தாரு. உண்மையிலே அதுவும் வந்து இதோட மிங்கிள் ஆகும். எப்போ வந்து ஆமா நமக்கு சார். இப்ப நம்ம எக்ஸாம்பிளுக்கு ட்ரெண்ட்ஸ்ல ஆஃபர் போடுவாங்க சார். இந்த துணி கடையில ஒரு 3000க்கு ஒரு 6000க்கு ட்ரெஸ் எடுக்கணும், எடுத்தாங்கன்னா 3000க்கு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். இல்லைன்னா வந்து 8000க்கு எடுத்தா மிக்ஸி தரேன். ஆனா நம்ம வாங்க போறது ஒரே ட்ரெஸ் தான், நம்ம ஆசைப்பட்டு வாங்க போயிருப்போம். 1000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வரலாம். ஒரு டாப் ரேட்டு பார்த்தா 10,000 ரூபாய்க்கு. அதுவும் இல்லாம சார், அவங்களோட பிளான் வந்து அடுத்த அடுத்த மாசத்துக்கும் 10,000 ரூபாய்க்கு வாங்குற மாதிரி நம்மகிட்ட வவுச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆமா இந்த ஆஃபர் இப்ப போகுதா இங்க? போதுங்க சார், எப்பவுமே போதுங்க சார். இப்பெல்லாம் நான் போறது இல்லைங்க சார். ஓகே அது புரியறதுக்கே ரொம்ப நாள் ஆச்சுங்க சார் நம்மளுக்கு. இல்ல அதெல்லாம் இதோட கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது கரெக்டா இருக்கு சார். அந்த அதெல்லாம் யூஸ் எக்ஸைட்மெண்ட்னால நம்ம பண்ணணும், நிறைய தப்பு லாஸ் கிடையாது. ஆயிடுறோம். டைரக்ட் ஆப்போசிட்டா நம்ம சொல்றது இல்ல. நீங்க அதை ரியலைஸ் மட்டும் பண்ணா போதும். இப்ப நான் வந்து அதை யூஸ் உம் பண்ணுவேன். இந்த மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாம் நாங்க யூஸ் பண்ணுவோம். எப்படி யூஸ் பண்ணுவோம்னா, இப்போ எனக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கணும்னா 1000 ரூபாய்க்கு போதுமானது. இதே 4 பேத்துக்கு எடுக்கிறதா இருந்தா, ஸோ அந்த மாதிரி 4 பேத்துக்கு ஒன்னா நீங்க 7000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்றதா இருந்தா 7000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு 3500 ரூபாய் கொடுத்தா போதும். அப்போ கண்டிப்பா நமக்கு லாபம். இன்னொன்னு நல்ல பிராண்டட் ப்ராடக்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால வந்து தப்பு கிடையாது. பட் அதை யூட்டிலைஸ் பண்ண தெரியணும் உங்களுக்கு. அதான் உங்களை நீங்க ரியலைஸ் பண்ணி நம்ம கிட்ட எங்க மிஸ்டேக் வருதுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செய்யும் போது நமக்கு எந்த பிரச்சனை இருக்காது. யார் என்ன ஆஃபர் போட்டாலும் என்ன ஆட் போட்டாலும் நம்ம அதுக்குள்ள போய் மாட்டிக்க மாட்டோம். எதை நம்ம யூஸ் பண்ணோமோ அதை மட்டும் யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். எது நமக்கு தேவையோ அதை மட்டும் செஞ்சுட்டு போயிட்டே இருப்போம். இந்த தேவையில்லாத பொருள்களை எடுக்கிறத வந்து நம்ம தவிர்த்துக்கலாம். சொல்லுங்க சார். சொல்லுங்க, நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கிறோம் சார். இப்ப நீங்க சொன்னீங்கல்ல எக்ஸைட்மெண்ட், அந்த எக்ஸைட்மெண்ட்னால நான் இழந்தது ரொம்ப ரொம்ப இழந்திருக்கிறேன். அதை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு தெரியாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறேன். ஏன்னா அந்த எக்ஸைட்மெண்ட் வந்தா ரொம்ப பிளாங்க் ஆயிரும், சிந்திக்கவே முடியாது. அதனோட ஒரு நெகட்டிவ் சைடே நம்மளால சிந்திக்க முடியாது, வெறும் பாசிட்டிவ் மட்டும்தான் தெரியும். அப்படி ஆமா இருந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கிறேன் நான். அப்புறம் வந்து எனக்கு நான் செல்ஃப் லவ் நீங்க சொல்றீங்கல்ல, செல்ஃப் லவ் வந்து நான் என்ன அறியாம நான் ஒரு கட்டத்துல நான் கொடுத்துருக்கிறேன். அது கொடுத்து அதுல இருந்து வெளியே வந்துட்டேன். இப்ப அல்லாஹ் பத்தி நான் வெளியே வந்துட்டேன். ஆனா நான் நினைச்சிருக்கிறேன், எப்படி நம்ம இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வந்தோம், எப்படி இது ஆச்சுன்னு நான் நிறைய தடவை நான் யோசிச்சிருக்கிறேன். எப்படி இப்ப நம்மளுக்கு எக்ஸைட் ஆகுறது இல்லையே எப்படி அப்படின்ட்டு. இப்பதான் எனக்கு விளங்குது, நான் செல்ஃப் லவ் கொடுத்ததுனால நான் இதுல இருந்து வெளியே வந்திருக்கிறேன் அப்படிங்கிறது. எனக்கு இது வரைக்கும் விளங்கல, இப்பதான் எனக்கு விளங்குது. ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூமா, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ ஆல். ஹேவ் a nice day. Love you all. எஸ்மா சொல்லுங்க. தேங்க்யூ சார். எனக்கு ஒரு கிராட்டிடியூட் சொல்லணும். எங்கட மகண்ட தலையில நான் சொன்னேன் தானே, கூன் வந்துருந்துச்சுன்ட்டு. அந்த ஸ்கின் ப்ராப்ளம்
சிஸ்டருக்கு நான் இதை சொன்னேன். 2 பேரும் ஒரே அடியில ஹீலிங் பண்ணினதுல மாதிரி. அப்ப எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆளுக்கு ஹீல் பண்றேன்னா சக்சஸ் ஆகுதுன்றதுக்கு ஒரு உதாரணம் தான் இது அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா அதுல மாற்றம் இல்லை. நேத்து ஒரு என்னோட மகளோட ஃப்ரெண்ட் ஒன்றுக்கு வயிற்று வலின்னு ஓவர் ப்ளீடிங் இருந்துச்சு. இவங்க பார்க்கப்போ மருந்துக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் ஒன்று சொல்லல, ஹீலிங் பண்ணிட்டு 1/2 hourல கேட்டேன் எப்படின்ட்டு. வரியெல்லாம் குறைஞ்சி ஓகேன்னு சொன்னாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது நான் ஹீலிங் பண்ணினது. சார் ஒரு டவுட் சார். அதோட ஒரு ஜட்மெண்ட் பண்றது இப்ப எங்களை நாங்களே சொல்லிக்கொள்ள ஏனும் எப்படின்னு சொன்னா மத்தவங்க எங்களை பார்த்து நாங்க நினைக்காதல நீ இப்படி செஞ்சேன்னு சொல்றாங்க. நாங்க அப்படியே நினைக்கவே இல்லை. அப்ப எங்களுக்கு நடக்கிறத வச்சு சொல்லிக்கொள்ளிருக்கானே சார். எஸ் கண்டிப்பா சொல்றாங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. சொல்லுங்க. எஸ் சார் அந்த டவுட் என்னன்னா, இப்போ நம்ம ஒரு 2-3 பேருக்கா சேர்த்து நம்மளால ஹீலிங் கொடுக்க முடியுமா சார்? உங்க வாய்ஸ் ஏன் பிரேக் ஆகுது? பிரேக் ஆகுதா சார்? இப்போ நம்ம ஹீலிங் கொடுக்குறோம் இல்லைங்களா? இப்ப பொதுவா இப்போ ரைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க ஒரு 4-5 பேருக்கு கூட அவங்களோட ஆறாவை கனெக்ட் பண்ணி கொடுக்க முடியும் சார் டிஸ்டன்ஸ்ல. அந்த மாதிரி இப்போ இதுல அந்த மாதிரி கொடுக்கலாமா, கொடுக்க முடியுமா எப்படின்றத டவுட் சார். நேற்று இவ்வளவு நேரம் யோசிச்சுட்டு எல்லாத்துக்கும் ஒன்னா நம்ம கொடுக்க முடியும். நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, ஆக்சுவலா எனக்கு கற்றுக் கொடுத்ததே நீங்க நிறைய பேத்துக்கு ஒரே டைம்ல பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரிதான் சொல்லி கொடுத்தாங்க. 5 பேத்துக்கு 6 பேத்துக்கு அவங்களோட எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி ஒன்னா பண்ணுங்க அப்படின்னு. நான் என்ன ரியலைஸ் பண்ணேன்னா, ஒரு மனிதனோட ஒரு செயலுமே யுனிக்கான விஷயம் இல்லையா? ஒருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கும். சோ அவங்களோட வேல்யூவும் அதே மாதிரி நெகட்டிவ். இது சாதாரணமா நாங்க ஒரு ஹீலிங் அப்படின்னு பார்க்கும்போது அதை செய்யறதுனால தப்பு கிடையாது. ஆனா இது எக்ஸ்ட்ரீம் லெவல்ல ஒர்க் ஆகுது. அது எப்படி சொல்லணும்னா, நம்மளால ஒரு அடுத்த ஒரு சோல், அடுத்த ஒரு ஆத்மா ஒரு உடம்புக்குள்ளார இருந்தா கூட இந்த ஹீலிங் மூலமா அதை கூட நம்மளால வெளியெடுக்க முடியுது, அதை கூட கண்ட்ரோல் பண்ண முடியுது. சோ என்னன்னா, ஒரு பேசிக் மெத்தடுக்கு இருக்கிறதுக்கும் இந்த ஹை லெவல் பவர்ஃபுல்க்கு இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இதுல நம்ம ஏன் குரூப்பா நான் பண்ணக்கூடாதுன்னு ரியலைஸ் பண்ணேன் அப்படின்னு, என்னோட குருவே குரூப்பா தான் செய்யுங்கன்னு சொன்னாரு. எல்லாத்துக்கும் நீங்க உங்களுக்கு ஈஸியா இருக்கும், உங்களுக்கு கிளினிக்கலா பண்றதுக்கெல்லாம் ஈஸியா இருக்கும். நைட்டு எல்லாத்துக்கும் நீங்க யாருக்கெல்லாம் கொடுத்தீங்களோ அவங்களுக்கெல்லாம் சேர்த்து கொடுத்துருங்க அப்படியெல்லாம் எனக்கும் டீச் பண்ணாங்க. பட் நான் ப்ராக்டிஸ் பண்ணி வரும்போது நம்ம இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் ஈவில், அதே மாதிரி ஒரு டெவில், அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு மோசமான விஷயங்களை எல்லாம் நம்ம ஹேண்டில் பண்ற அளவுக்கு இதோட பவர் இருக்கு. அப்போ என்னன்னா, நீங்க ஒரு ஜென்ரலா ஒருத்தருக்கும் அதே டைம்ல ஒரு செகண்ட் சோல் இருக்கிற உடம்புக்குள்ள இருக்கிறவங்களுக்கும் நீங்க கொடுக்கும்போது அது உங்களுக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் கொடுக்கும். அதே டைம்ல மற்றவங்களுக்கும் சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வரலாம், இல்லைன்னா அவங்களுக்கு சரியா குணமாகாம போகலாம். ஏன்னா அவங்க எனர்ஜி பூரா அங்க ஃபோக்கஸ் ஆயிடும். அதனால இவ்வளவு பெரிய ஒரு பவரை எடுத்துட்டு நம்ம அந்த மாதிரி பண்றது அவ்வளவு நல்லதுன்னு எனக்கு தெரியல. அதனாலதான் நான் என்ன பண்ணேன்னா, செப்பரேட்டாவே நீங்க ஒருத்தருக்கா கொடுங்க. ஏன்னா மேபி அந்த நெகட்டிவ் உள்ள இருக்குது, செகண்ட் சோல் உள்ள இருக்குது, அது ரெண்டாவது ஒரு விஷயம் உள்ள இருக்குன்னா டக்குன்னு உங்களுக்கு டயக்னாஸ் ஆயிடும். சோ அந்த நபரை நீங்க தனியா ஹேண்டில் பண்ண முடியும். இல்லைங்க சார், இப்போ ரொம்ப சிவியரா இருக்கிறவங்கள நம்ம தனியா தான் சார் கொடுக்க போறோம். ஏதாச்சும் ஜென்ரலா நார்மலா இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி கொடுக்கலாமான் தான் என்னோட क्वेश्चन சார். சாதாரண தலைவலி இருக்கிறவங்களுக்கே உள்ள சோல் இருக்குமா? எஸ் சார். அவங்க பிரச்சனை ஒண்ணுமே இருக்காது, எங்கேயாவது போனா தலைவலிக்கும், அவ்வளவுதான். அவங்கள நம்ம பண்ணும்போது நான் பார்த்திருக்கிறேன், சும்மாதான் இருந்தாங்க, சும்மா ஒண்ணுமே இருக்காது, நம்மகிட்ட உட்கார்ந்தா ஓடுவாங்க.
நம்ம கிட்ட உட்கார மாட்டாங்க. அப்போ அந்த பிரச்சனையெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ற அளவுக்கு இவ்வளவு பெரிய ஒரு பவர் கிடைக்கும் போது கண்டிப்பா நம்ம வந்து அதை சாதாரணமா பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன் நான். ஓகே ஓகே சார், தேங்க்யூ சார். எஸ், அதனாலதான். ஆனா நீங்க எல்லாத்துக்கும் தனித்தனியா பண்ணலாம், ஒன்றும் தப்பு ஓகே கிடையாது. ஓகே தனித்தனியாவும் சரி பண்ணலாம், குரூப்பாவும் பண்ணலாம். எனக்கு கத்து கொடுத்தவர் அப்படிதான் கத்து கொடுத்தாரு. நீங்க 5 பேர் ஆனாலும் சரி, 10 பேர் ஆனாலும் சரி, எல்லாத்துக்கும் மொத்தமா பண்ணுங்க, ஹால்ல பண்ணுங்க. எப்படி சார் குரூப்பா பண்றதுன்னா அது எப்படிங்க சார்? இதுல எல்லாத்தோட பேரையும் லிஸ்ட் அவுட் பண்றது, எல்லாத்தோட ஓ ஏஜ் லிஸ்ட் அவுட் பண்றது, ஓகே எல்லாத்துக்காகவும் மொத்தமா அவங்களோட எல்லா ப்ராப்ளத்தையும் நீங்க லிஸ்ட் அவுட் பண்றது, மொத்தமா அதை ஓகே எல்லாத்துக்கும் சேர்த்து கொடுக்க வேண்டியது. ஓகே சார். நீங்க மட்டும் அந்த ஒரு 5 மினிட்ஸ் உட்கார்ந்து எல்லாத்தோட லிஸ்ட் பண்ணிட்டு அதை நீங்க அந்த சக்ராஸ் கனெக்ட் பண்றீங்களா, எல்லாத்தோட இதுவும் கனெக்ட் ஆமாங்க பண்றீங்க. சார், அதே ஆமாங்க மாதிரி சார். நம்ம எல்லாத்தோட பேரையும் சொல்லி, எல்லாத்தோட வயசையும் சொல்லி, எல்லாத்தோடைய சரி ப்ராப்ளத்தையும் நினைச்சிட்டு, அதுக்கப்புறமா மொத்தமா எல்லாரும் அவங்கவுங்க எல்லாம் அவங்கவுங்க இப்படி எல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் வந்து அப்படி குணமாகணும் அப்படிங்கிற முறையில நம்ம கொடுக்கும்போது கம்ப்ளீட்டா அது வந்து கியூர் ஆகும். இதுல ஓகே ஓகே என்ன, அந்த அந்த ஒரு சோல் இருந்தா மட்டும்தான் அங்க ஒரு பிரச்சனை வருது. ஓகே ஓகே சார். அதனால வந்து ஏன் போய் நம்ம அதெல்லாம் வந்து பண்ணிட்டு தனியா பண்ணும்போது யாராருன்னு டக்கு டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஒருத்தருக்கு ஓகே பண்ணும்போது ஹை லெவல் எனர்ஜியை அவங்களுக்குள்ளார கொண்டு போய் கொடுக்கலாம். சரி சார் எஸ்மா, உங்க வாய்ஸ் அப்ப பிரேக், நெட்வொர்க். எல்லாம் சேர்ந்து ஒரு வாய்ஸ் கட் ஆகுது. உங்களுக்கு கிளியரா கேட்கல. ஷியாமா, நீங்க பேசுறது கேட்க மாட்டேங்குது. ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். தேங்க்யூமா, வைண்ட் அப் பண்ணிடலாம். ரொம்ப 8:30 மணி ஆச்சு, அதனால எல்லாரும் எஸ் எல்லாம் வீட்டுக்கு போகணும். ஓகே, தேங்க்யூ ஆல், ஹேவ் அ நைஸ் டே, லவ் யூ ஆல். வாழ்க வளமுடன். ஜியோஜி.